அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் கேட்க இருப்பது இனிய முடிவு கொண்ட விறுவிறுப்பான வித்தியாசமான இனிய முடிவு கொண்ட குடும்ப நாவல். யசோதாவை பெண் பார்த்துவிட்டு வந்ததிலிருந்து எப்பவும் அவளுடைய நினைப்பாகவே இருந்தது. இத்தனைக்கும் யசோதா பேரழகி கிடையாது. ஏதோ ஒரு துருதுரு, ஏதோ ஒரு மின்னல் அவளிடம் ஒட்டி கொண்டிருந்தது. சில வினாடிகள் கூட அவளை நிமிர்ந்து பார்த்திருக்க மாட்டான். பசை வைத்து ஒட்டியது போல மனசுக்குள் ஒட்டி கொண்டிருந்தாள். சுரேந்தரோடு அப்பா, அம்மா, அண்ணன், அண்ணி, தரகர் என ஒரு கூட்டமே வந்திருந்தது. ஆளாளுக்கு கிண்டல் கேலி என அவனை வறுத்தெடுத்து விட்டார்கள். பிடிச்சிருக்குப்பா, பிடிச்சிருக்குமா, அப்போதே தன் சந்தோஷத்தை வெளிப்படுத்தி விட்டான். நமக்கு பிடிச்சிருந்தா போதுமா, அவங்க வீட்லேயும் உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லணும், கிசுகிசுத்தார் அப்பா சபேசன். கேளுங்கப்பா. இருடா, அவசரப்படாதா. சுரேந்தரின் தோள்பட்டியில் கை வைத்து அழுத்தினாள் அம்மா சகுந்தலா. இன்னைக்கே அவங்க முடிவை தெரிஞ்சுக்கிட்டா இப்போவே தட்டை மாற்றிக்கலாம். எளிமையாக நிச்சயதார்த்தத்தை முடிச்சுட்டு ரொம்ப கிராண்டாக கல்யாணத்தை நடத்திக்கிறது தான் இப்போதைய பேஷன். அண்ணி நர்மதாவும் அவசரம்தான் காட்டினாள். சுரேந்தரை விட 4 வயது மூத்தவனான நவீன் அமைதியாக அமர்ந்திருந்தான். நீயும் ஏதாவது பேசுனே. நவீனின் முகம் பார்த்தான் சுரேந்திரன். எல்லாத்தையும் பெரியவங்க பார்த்துப்பாங்கடா. பரமசாதுவாய் மார்புக்கு குறுக்கே கைகளை கட்டியபடி அமர்ந்திருந்தான் நவீன். நவீனுக்கு வங்கியில் வேலை. நர்மதா எம்காம் படித்திருந்தாள். இன்னும் எந்த வேலைக்கும் விண்ணப்பிக்கவில்லை. தரகர் மூலம் வந்த வரன்தான் நர்மதா. நல்ல குணவதி. மாமியார் மாமனாரை தெய்வமாக மதிப்பவள். சபேசன் ஓய்வு பெற்ற அஞ்சல் துறை அதிகாரி. எல்லாரும் ஒரே வீட்டில் கூட்டு குடும்பமாகத்தான் வசிக்கிறார்கள். வீடு எப்போதும் கலகலப்பாக இருக்கும். சகுந்தலாவிற்கும் நர்மதாவிற்கும் சின்ன பிரச்சனை கூட வராது. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்துதான் பழகுவார்கள். சுரேந்தருக்கு வரப்போகிற மனைவியும் நர்மதா மாதிரியே நல்லவளா, எல்லாரையும் அனுசரித்து புரிஞ்சு நடக்கிறவளா அமையணும். எங்கள் காலம் முடிகிற வரை அண்ணனும் தம்பியும் ஒரே வீட்டில் தான் வாழணும். இதுதான் எங்களோட ஆசை. சபேசனும் சகுந்தலாவும் புலம்பிக் கொண்டே இருப்பார்கள். சபேசன் தன் சம்பாத்தியத்தில் பெரிதாக சொத்து எதையும் சேர்த்து வைக்கவில்லை. சொந்தமாய் ஒரு இடம் வாங்கி பெரிய அளவில் ஒரு வீட்டை மட்டும் கட்டியிருந்தார். 2 படுக்கையறைகள், பெரிய ஹால், பூஜை அறை, சமையலறை என பார்த்து பார்த்து கட்டப்பட்ட அழகான வீடு. கீழ்த்தளத்தைப் போலவே மேல்தளமும் வடிவமைக்கப்பட்டிருந்தது. என் 2 பிள்ளைகளும் மனைவி குழந்தைகன்னு பெருகி தாராளமாக புழங்கணும், அதுக்கு வசதியாக இருக்கட்டுமேனு தான் வீட்டை இவ்வளவு பெருசாக கட்டியிருக்கேன். வருகிற நண்பர்களிடமெல்லாம் சொல்லி சொல்லி பூரித்து போவார். எந்த குறையும் இல்லாத வாழ்க்கை, சந்தோஷம் ததும்பி வழிகிற வீடு. புதிதாய் வரப்போகிற மருமகள் தங்கள் மனதை கவர்ந்தவளாய், சுரேந்தரை முழுமையாக புரிந்து கொள்கிறவளாய் வர வேண்டும். இதுதான் சபேசன் சகுந்தலா தம்பதியர்களின் கவலையே. யசோதாவும் தரகர் மூலமாய் வந்த வரன்தான். ஜாதக பொருத்தம் சரியாக இருந்தது. யசோதாவின் வீடிருந்த தெருவில் சபேசன் ஒருவரது நண்பர் வசித்து வந்தார். அவர் மூலமாக யசோதாவின் குடும்பத்தை பற்றியும் யசோதாவை பற்றியும் விசாரித்து தெரிந்து கொண்ட பிறகே பெண் பார்க்க கிளம்பியிருந்தார்கள். யசோவா ரொம்ப நல்ல பொண்ணாச்சே, குனிஞ்ச தலை நிமிராது, யாரோடையும் அதிர்ந்து ஒரு வார்த்தை பேசாது. தன் நண்பரின் வார்த்தைகளை வேதவாக்காக நினைத்திருந்தார் சபேசன். யசோதாதான் தன் வீட்டு 2வது மருமகள் என அந்த கணமே மனசுக்குள் முடிவு செய்திருந்தார். யசோதா கத்தரிப்பு வண்ண பட்டுச்சாலை கட்டி காதோரம் ஒற்றை ரோஜா சூடியிருந்தாள். கழுத்தில் மெலிதாய் ஒரு செயின், கைகளில் 2 வளையல்கள். எளிமையாக தெரிந்தாள். தெய்வீக அழகோடு மிளிர்ந்தாள். ஒரே புன்னகையிலேயே சுரேந்தரின் இதயத்தை கொத்தாய் அள்ளி கொண்டு விட்டாள். காஃபி குவளைகளை கொடுத்த கையோடு உள்ளறைக்கு ஓடிப்போய் விட்டாள் யசோதா. சிலீரென வீசிய இளந்தென்றல் மாயமாய் மறந்துவிட்டதை போன்ற உணர்வினால் தாக்கப்பட்டிருந்தான் சுரேந்தர். மறுபடியும் வெளியே வரமாட்டாளா? ஏக்கம் துளிர்விட்டு படர்ந்திருந்தது. யசோதாவின் அப்பா கல்யாணராமனின் முகத்தையே ஆர்வமாய் பார்த்து கொண்டிருந்தார் சபேசன். கல்யாணராமன் கூடத்திலிருந்து உள்ளே எழுந்து போனார். மனைவி சிவகாமியோடு கிசுகிசுப்பாய் என்னமோ பேசிவிட்டு வெளியே வந்தார். சுரேந்தருக்கு உங்கள் பொண்ணு யசோதாவை பிடிச்சு போச்சு, அதே போல் யசோதாவுக்கும் எங்கள் பையன் சுரேந்தரை பிடிச்சிருக்கான்னு கேளுங்க, இப்போவே எல்லாத்தையும் பேசி முடிச்சுடுவோம். இனியும் தான் அமைதியாக இருக்கக்கூடாது என நினைத்தவராய் சபேசன் வாயை திறந்தார். அதுக்குள்ளே அவசரப்பட்டா எப்படி? கல்யாணராமன் கேள்விக்குறியோடு புருவங்களை உயர்த்தினார். இப்போத்தானே பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்க, அதே மாதிரி நாங்களும் அங்கே வரணும், வீடு வாசலை பார்க்கணும், பையனை பற்றி விசாரிக்கணும், குடும்பத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். எப்போ வேணாலும் எங்கள் வீட்டுக்கு வாங்க, யார்கிட்ட வேணாலும் எங்கள் பையனை பற்றி விசாரிச்சுக்குங்க என்றார் சபேசன். எங்களுக்கு ஒரு 10 நாள் அவகாசம் வேணும். சரி, 10 நாள் கழித்து எங்களோட பதிலை சொல்கிறோமே. நல்லது.
10 நாள் கழிச்சே நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க, உங்களோட பதிலை சொல்லுங்க. சபேசன் எழுந்து விட்டார். இருங்க, எல்லாரும் டிஃபன் சாப்பிட்டு போகலாம். வெளியே ஓடி வந்தாள் சிவகாமி. முடிவாகாமல் கை நனைக்கிறது முறையில்லா என்றபடியே சகுந்தலாவும் நர்மதாவும் எழுந்து விட்டார்கள். சுரேந்தர் மட்டும் அப்படியே அமர்ந்திருந்தான். யசோதாவின் தரிசனம் மறுபடியும் கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருந்தான். டே எழுந்திருடா, போகலாம். நவீன் தோளை தட்டவும் தான் கலைந்தான். ஏமாற்றம் கருமேகங்களாய் இதயத்தை சூழ்ந்தது. யசோதாவின் வீட்டை விட்டு கிளம்பி வரவே மனசில்லை. வாடகை காரில் வீடு வந்து சேரும் வரை யாரோடும் பேசவில்லை. மௌனமாய் இறுக்கமாய் அமர்ந்திருந்தான். அவர்களை யசோதா வீட்டிற்கு கூட்டி போன தரகர் தங்கையாவும் அவர்களோடுதான் காரில் இருந்தார். தரகரே, கோபமாய் அவரை பார்த்தான் நவீன். சொல்லுங்க தம்பி, பொண்ணு பார்க்க வர சொல்லி அவங்களே கூப்பிட்டாங்களா, இல்லை நீங்களா எங்களை வழியை கூட்டி போனீங்களா? அது அவங்க பேச்சே ஒரு மாதிரியா இருக்கு, உண்மையை சொல்லுங்க. நவீன் குரலில் அழுத்தம் கொடுத்தான். தரகர் திணறினார். நாள் நல்லா இருக்குன்னு நான் தான் உங்களையெல்லாம் கூட்டி போனேன். அப்போ அவங்களா எங்களை வர சொல்லலையா? 10 நாள் கழிச்சு தான் கூட்டி வர சொன்னாங்க. ஆனால் நான் தான். பார்த்தீங்களா, உங்களால் நாங்கள் அவமானப்பட்டு திரும்பி வரோம். தரகர் தங்கையாவே சொல்லென்று பார்த்தான் நவீன். டே, அவரை எதுவும் சொல்லாத. நீயா எதுக்காக அவமானம்னு நினச்சி மனசை குழப்பிக்கிறா? பொண்ணு வீட்டில் ஒன்றும் நம்ம எடுத்தறிஞ்சு எதுவும் பேசிடலையே. 10 நாள் கழித்து பதிலை சொல்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன தப்பு இருக்கு? மகனை சமாதானப்படுத்தினாள் சகுந்தலா. அதென்ன 10 நாள் கணக்கு? எனக்கு ஒன்றும் புரியலையே. விழிகளை அகலமாக்கினாள் நர்மதா. ஏதாவது காரணம் இருக்கும், நமக்கென்ன தெரியும் என்றார் சபேசன். பொண்ணா இருந்தாலும் சரி, மாப்பிள்ளையா இருந்தாலும் சரி, நாமளா வழியே போய் கேட்டால் இப்படி தான் யோசிப்பாங்க, இழுத்தடிப்பாங்க. வேணாம்ப்பா, நம்ம சுரேந்தருக்கு அந்த பொண்ணே வேணாம். ஊருலகத்தில் வேற பொண்ணா கிடைக்காது. தரகரே, நீங்கள் வேற இடம் கொண்டு வாங்க. ஜாதக பொருத்தம் இருந்துச்சுன்னா பொண்ணு வீட்டில் சம்மதம் வாங்கின பிறகு எங்களையெல்லாம் கூட்டி போங்க என்றான் நவீன். கும்பகோணத்தில் கூட ஒரு பொண்ணு இருக்குது தம்பி. ஃபோட்டோவும் ஜாதகமும் என்கிட்ட தான் இருக்குது. நாளைக்கே கொண்டு வந்து தரேன். தரகர் தங்கையா காவி பட்களை காட்டி புன்னகைத்தார். காரில் முன்பக்கமாய் டிரைவருக்கு அருகில் மௌனமாய் அமர்ந்திருந்த சுரேந்தர் அவசரமாய் கத்தினான். அண்ணே, நீ சும்மாரு. எனக்கு இந்த பொண்ணு தான் பிடிச்சிருக்கு. 10 நாள் தானே, காத்திருக்கலாம். தரகர் தங்கையா திருதிருவென்று விழித்தார். தரகரே, எனக்கு வேற வரன் எதுவும் கொண்டு வந்துடாதீங்க. சரிங்க தம்பி, தலையை ஆட்டினார். வீடு வந்து சேரும் வரை யாரும் எதுவும் பேசவில்லை. இதோ 10 நாட்கள் ஓடிவிட்டது. யசோதாவை பெண் பார்த்து விட்டு வந்தது முதல் சுரேந்தருக்கு ஒவ்வொரு கணமும் அவளுடைய நினைப்பாகவே இருந்தது. தரகர் தங்கையாவிடமிருந்து வரப்போகும் நல்ல செய்திக்காக காத்திருந்தான் சுரேந்தர். ஆடிட்டிங் என்று சொல்லி வெகு சீக்கிரமாகவே கிளம்பி போயிருந்தான் நவீன். செய்தித்தாளை விரித்து வைத்து கொண்டு சாய்வு நாட்காலியில் அமர்ந்திருந்தார் சபேசன். செய்தித்தாளில் மூழ்கிவிட்டால் அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்ப மாட்டார். யார் கூப்பிட்டாலும் காதிலும் விழாது. முதல் பக்கத்திலிருந்து கடைசி பக்கம் வரை ஒரு வரி கூட விடாமல் வாசித்த பிறகுதான் சாய்வு நாட்காலியிலிருந்து எழுவார். தொலைபேசி சினுங்கிக் கொண்டே இருந்தது. சபேசன் அதை கண்டுகொள்ளவில்லை. சகுந்தலாவும் நர்மதாவும் அடுக்கலையில் இருந்தார்கள். ஒரு பக்கம் குக்கர் விசிலடித்து கொண்டிருக்க, இன்னொரு பக்கம் மிக்சியில் சட்னி ஓட விட்டு கொண்டிருந்தாள் நர்மதா. அந்த இரைச்சலில் தொலைபேசியின் சினுங்கள் காதில் விழ வாய்ப்பே இல்லைதான். ஆனால் இந்த சப்தத்திற்காகவே காத்திருந்தவன் போல குளியலறையை விட்டு வெளியே ஓடி வந்தான் சுரேந்தர். இடுப்பில் ஒரு தேங்காய் பூட்டு அவளை சுற்றியிருந்தான். ஓடிய வேகத்தில் சினுங்கிய ரிசீவரை கையில் எடுத்தான். யசோதா வீட்டிலிருந்துதான் பேசுகிறார்களோ, இல்லை தரகர் தங்கையா பேசுகிறாரோ? எப்போது மாப்பிள்ளை வீடு பார்க்க வரலாம் என கேட்கப் போகிறார்களோ? ஆம், அப்படித்தான் இருக்கும். ஹலோ, யார் பேசுறது என்றான் உற்சாகமாய். இது சபேசன் வீடுதானே என்றது மறுமுனையில் ஒரு கரகரப்பான ஆண் குரல். ஆமா, சபேசன் இருக்காரா? நீங்கள் தரகர் தங்கையா தானே? நான் சபேசனோட மகன்தான் பேசுகிறேன். எதுவாக இருந்தாலும் எங்கிட்டயே சொல்லுங்க. மன்னிக்கணும் தம்பி, நான் தரகர் கிடையாது. உங்கள் அப்பாவோட பால்ய சிநேகிதன் பலராமன். இங்கே பக்கத்தில் ஒரு கல்யாணத்துக்காக வந்தேன். சபேசனை பார்த்து பேசி பல மாதங்களாச்சு. சபேசன் வீட்டில் இருந்தான்னா நேரில் வந்து ஒரு அரை மணி நேரம் பேசிட்டு போகலாமேன்னு ஃபோன் பண்ணேன் தம்பி. ஆமாம், சபேசன் வீட்டில் இருக்காரு தானே? இருக்கார். ஏமாற்றம் தொண்டையை அடைத்தது. சரி தம்பி, நான் நேரில் வரதா அப்பா கிட்ட சொல்லுங்க. வாங்க. யார் வேணாம்னா? எரிச்சலாய் ரிசீவரை கவிழ்த்தான். யாருடா ஃபோனில்? சபேசன் நிமிர்ந்தார். உங்களோட பால்ய சிநேகிதனாம். கணபதியாடா? வேற எதுவோ பேர் சொன்னார். நேரில் வராராம், பார்த்து தெரிஞ்சுக்குங்க.
விருட்டென தன்னுடைய அறைக்குள் வந்தான். 10 நிமிடங்களில் உடைமாற்றி கொண்டு தலைவாரி பவுடர் பூசி உயர்தரமான சென்ட்டை மேனியெங்கும் பீச்சு கொண்டு தன் ஆஃபீஸ் பேக்கோடு வெளியே வந்தான். சுரேந்திரா, சாப்பிடவா? டைனிங் டேபிளில் டிஃபனை கொண்டு வந்து வைத்தாள் சகுந்தலா. சாப்பாடு வேணாம்மா. ஏண்டா வேணாம்? உனக்கு பிடிச்ச அவல் உப்புமா பண்ணியிருக்கேன், ஒருவா சாப்பிட்டுட்டு போடா. எனக்கு பசிக்கலா. அது எப்படி பசிக்காமல் போகும்? லாயர் மாதிரி அடுக்கடுக்கா நீ கேட்குற கேள்விக்கெல்லாம் பொறுமையாக நின்று பதில் சொல்லிகிட்டு இருக்க முடியாது. ஆஃபீஸ்க்கு நேரம் ஆயிடுச்சு. பசி எடுத்தால் கேன்டீனில் சாப்பிட்டுக்கிறேன், ஆளை விடு. எரிந்து விழுந்தான். எப்போதும் இப்படி பேசுகிறவன் கிடையாது. ஏன், என்ன ஆயிற்று? நவீனும் சாப்பிடலா, நீயும் சாப்பிடாம போறா. பண்ணின உப்புமாவை என்னடா செய்கிறது? பின்னாடியே ஓடினாள். அதை நீயும் அண்ணியும் மத்தியானத்துக்கு சாப்பிட்டுக்குங்க, இல்லை குப்பை தொட்டியில் கொட்டிக்கிங்க. வாசலில் இறங்கிவிட்டான் சுரேந்தர். தலையில் ஹெல்மெட்டை மாட்டிக்கொண்டு பைக்கை உதைத்து கிளப்பினான். அவன் டிஃபன் வேண்டாம் என்று மறுத்துவிட்டு போனது சகுந்தலாவை என்னமோ செய்தது. தளர்வாய் உள்ளே வந்தாள். அத்தா, தம்பி சாப்பிடாமலே போயிட்டாரே. நர்மதா எதிரே வந்து நின்றாள். என்னமோ தெரியலா, எரிஞ்சு விழுந்துட்டு போகிறான். காரணம் இருக்கத்தா? காரணமா? அந்த பொண்ணு யசோதாவை பார்த்துட்டு வந்து 10 நாட்கள் முடிஞ்சிடுச்சு. அவங்க வீட்டிலிருந்து இன்னும் எந்த பதிலையும் சொல்லிடலையா? அதான் யார்கிட்ட இருந்து ஃபோன் வந்தாலும் ஓடி போய் எடுக்கிறாரு. யசோதா வீட்டு ஃபோன் வரலங்கவும் ஏமாந்து போயிடுறாரு. அவருக்கு கல்யாண ஆசை வந்துடுச்சு. அதுவும் அந்த யசோதா மேலே கொல்ல ஆசை. அவங்க வீட்டில் சரின்னு சொன்னால் நாமளா வேணாம்னு சொல்ல போகிறோம். சாப்பாடு வேணாங்கிறதுக்கும் எரிஞ்சு விழுறதுக்கும் காரணமே யசோதா விஷயம்தான். நர்மதா உண்மையை போட்டு உடைத்தாள். அதுக்காகத்தான் இவ்வளவு வருத்தத்தில் இருக்கானா? ஊர் உலகத்தில் வேற பொண்ணே இல்லையா? என்னமோ அவள் ஒருத்தி தான் இருக்காளா? அவளை விட அழகான வேறொரு பொண்ணை பார்த்து முடிச்சிட்டா போகுது. பெருமூச்சு விட்டாள் சகுந்தலா. யசோதாவை நம்ம தம்பி இதுக்கு முந்தி எங்கேயுமே பார்த்ததும் இல்லை, பேசினதும் இல்லை. அன்னைக்கு நம்ம எல்லோர் கூடயும் சேர்ந்து தான் முதல் தடவையாக பார்த்துருக்காரு. பார்த்ததுமே மனசு பறி கொடுத்துட்டாரு. யசோதா முகம் அவருக்குள்ளே அழுத்தமாக பதிஞ்சு போச்சாத்தா. அவர் விருப்பத்தை எதுக்கு தடுக்கணும்? அவங்க வீட்டிலேருந்து ஃபோன் வரணும்னு காத்திருக்கிறத விட்டுட்டு நாமளே ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கலாமே. உண்டு இல்லைன்னு 2ல் ஒரு பதிலை சொல்லிட்டாங்கன்னா தம்பியும் தன் மனசை மாற்றிக்குவார் இல்லையா? சரியான பதில் தெரியாததால தானே அவர் குழம்பி போயிருக்கார். மாமாவை விட்டு யசோதா வீட்டுக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்க. முடிவை தெரிஞ்சிட்டோம்னா நாம் வேற இடத்துல பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிடலாம் என்றாள் நர்மதா. சுரேந்தர் சின்ன வயதிலிருந்தே சற்று வித்தியாசமானவன்தான். யாரிடமும் அதிகமாய் பழக மாட்டான். எதற்கும் அனாவசியமாய் ஆசைப்பட மாட்டான். விலையுயர்ந்த ஆடைகளை உடுத்துவது, ஆடம்பரமாய் செலவழிப்பது இதெல்லாம் அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. படிப்பில் கெட்டிக்காரன், திறமைசாலி. அதனால்தான் இந்த சின்ன வயதிலேயே பொறுப்பான கௌரவமான கை நிறைய சம்பாதிக்கிற வேலையில் அமர முடிந்தது. வாங்குகிற சம்பளத்தை அப்படியே அப்பாவின் கையில் கொண்டு வந்து கொடுத்து விடுவான். 1 ரூபாய் கூட தொடமாட்டான். தேவைப்படும் போது பெட்ரோலுக்கும் இதர செலவுகளுக்கு மட்டும் அப்பாவிடம் கேட்டு வாங்கி கொள்வான். இந்த காலத்தில் சுரேந்தர் போல ஒரு பிள்ளையை பார்க்கவே முடியாது. அவனுக்கும் யசோதாவிற்கும் கல்யாணம் நடந்தால் இந்த உலகிலேயே யசோதா தான் அதிர்ஷ்டசாலி. கொடுப்பினை இருந்தால் இந்த கல்யாணம் நடக்கும். யோகம் இருந்தால் யசோதா இந்த வீட்டிற்கு மருமகளாக வந்து விடுவாள். எதுவும் நம் கையில் இல்லை. நடக்கும்போது நடக்கட்டும் என இருந்துவிடவும் முடியாது. நம் பங்குக்கு நகர்த்த வேண்டிய காய்களை நகர்த்தினால் காரியம் நடக்கும். என்னங்க? சபேசனை நெருங்கினாள் சகுந்தலா. சாப்பிடத்தானே கூப்பிடுறா? இரு, இதோ வந்துடுறேன். இன்னும் கடைசி பக்கம் மட்டும்தான் பாக்கி, முடிச்சுட்டு வந்துடுறேனே. செய்தித்தாளை விட்டு நிமிராமலே பதில் சொன்னார். நான் சாப்பிட்றதுக்காக கூப்பிடலா. பின்ன யசோதாவை பொண்ணு பார்த்துட்டு வந்து 10 நாட்கள் ஆச்சு. அவங்கக்கிட்ட இருந்து எந்த பதிலுமே வராததால் சுரேந்தர் டென்ஷனாக இருக்கான். சாப்பாடு கூட வேணாம்னு ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டான். நீங்களாச்சும் யசோதா வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசக்கூடாதா? மாப்பிள்ளை வீடு பார்க்க எப்போ வர்றாங்கன்னு கேட்கக்கூடாதா? தாய்மையோடு தவித்தாள் சகுந்தலா. அதுக்கு அவசியமே இல்லை சகுந்தலா. ஏங்க? அவங்க நேத்திக்கே பதிலை சொல்லிட்டாங்க. இதை வெளியில் சொன்னால் சுரேந்தருக்கு மனசு கஷ்டப்படும்னு தான் அமைதியாக இருக்கேன். என்னங்க சொல்கிறீங்க? அந்த பொண்ணுக்கு நம்ம சுரேந்தரை பிடிக்கலையாம். யாருங்க இந்த பதிலை உங்ககிட்ட சொன்னது? பொண்ணோட அப்பாதான். நேரெதிரே வந்து கொண்டிருந்தாள் யசோதா. புகையை கக்கியபடி வேகமாய் விரைந்த ஒரு ஆட்டோ அவசரமாய் கைக்குட்டையை எடுத்து மூக்கையும் வாயையும் பொத்தியபடியே வந்து கொண்டிருந்தவளை பார்த்ததுமே அடையாளம் கண்டு கொண்டான் சுரேந்தர். வெளிர் நீல நிற சேலை கட்டி காதோரம் ஒற்றை ரோஜா சொருகியிருந்தாள். தோளில் ஹேண்ட்பேக் மாட்டியிருந்தாள்.
சொற்பமான சம்பளத்திற்கு தனியார் நிறுவனம் ஒன்றில் அவள் வேலை பார்ப்பதாய் தரகர் சொன்னது ஞாபகத்திற்கு வந்தது. என் இதயத்தை ஊசலாட வைத்துவிட்டு ஒன்றுமே அறியாதவளைப் போல வேலைக்கு போகிறாளே. பைக்கின் வேகத்தை குறைத்தான் சுரேந்திரன். தன்னை அவளுக்கு அடையாளம் தெரிய வேண்டும் என்பதற்காக தலையில் அணிந்திருந்த ஹெல்மெட்டை கழற்றினான். பைக்கை நிறுத்திவிட்டு ஒரு காலை கீழே ஊன்றினான். கூப்பிட்டு பேசலாமா? என்ன சொல்லி கூப்பிடுவது? யசோ என சுருக்கமாய் செல்லமாய் கூப்பிடலாமா? என்னாச்சு? உங்கள் வீட்டிலிருந்து ஒரு பதிலையும் காணலையே. சீக்கிரமாக சொல்லக்கூடாதா? ஒவ்வொரு நாளும் என் இதய துடிப்பு எகிரிக்கிட்டு இருக்கு யசோ. வார்த்தைகளை கோர்த்தான். யசோதாவையே பார்த்தான். பதிலுக்கு யசோதாவும் பார்த்தாள். 2 ஜோடி கண்களும் சில கணங்கள் மோதிக்கொண்டன. மௌன மொழி பேசின. யசோதாவிற்கு புரிந்துவிட்டது. இவன்தான் தன்னை பெண் பார்க்க வந்தவன் என்று. யசோதாவின் மாசுமருவில்லாத நிலாமுகத்தில் சட்டென ஒருவித ஒளிவெள்ளம் இளையோடியது. யசோ. சுரேந்திரன் உதடுகளை பிரித்து பேச ஆரம்பித்தான். யசோதா சட்டென தலைகுனிந்து அவனை கடந்து வேகமாய் நடக்கத் தொடங்கினாள். அவனை லட்சியமே பண்ணவில்லை. திரும்பி பார்க்காமல் போய்கொண்டே இருந்தாள். சுரேந்திரனுக்கு ஏமாற்றமாக இருந்தது. முகத்தில் இருள் கவிழ்ந்தது. ஒரே ஒரு வார்த்தை பேசக்கூடாதா? பேசாவிட்டாலும் பரவாயில்ல, நான் பேசுவதையாவது நிமிர்ந்து செவி கொடுத்து கேட்டிருக்கலாமே. பயமா வெட்கமா? என்ன காரணமா இருக்கும்? பொது இடத்தில் என்னோடு பேசுவதை யாராவது பார்த்தால் சந்தேகப்படுவார்களே என்ற பயமாயிருக்குமோ? இல்லை, பெண் பார்க்க போனதை பற்றி ஏதேனும் கேட்டு விடுவானோ என்ற வெட்கமாயிருக்குமா? பரவாயில்லை, அழகாயும் இருக்கிறாள், அச்சமடம் நாணத்தோடும் வளர்ந்திருக்கிறாள். யசோதா தன்னோடு பேசவில்லையே என்ற ஏமாற்றம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவளை இன்னொரு பக்கம் பாராட்டவே செய்தான். யசோதாவை எப்படியாவது தன் மனைவியாக அடைந்துவிட வேண்டும். இன்று ஒரு நாள் பார்க்கலாம். யசோதா வீட்டிலிருந்து பதில் வராவிட்டால் நாமே நேரடியாக ஃபோன் பண்ணி விசாரித்து விட வேண்டியதுதான். யசோதா வெகு தொலைவில் செல்லும் வரை அந்த திசையே வெறித்து பார்த்தபடி நின்றவன் பிறகு பைக்கை உதைத்து கிளப்பினான். ஆஃபீஸ் வந்து சேர்ந்ததும் தன் மனதை தெளிவாக வைத்து கொண்டு வேலையில் முழு கவனத்தையும் செலுத்த ஆரம்பித்தான். பிற்பகல் 3:30 மணி சுமாருக்கு அப்பாவிடமிருந்து ஃபோன் வந்தது. சுரேந்தர், நீ அரை மணி நேரம் பர்மிஷன் சொல்லிட்டு முன்கூட்டியே வீடு வந்துரு என்றார். ஏன்பா? நேரில் வா சொல்கிறேன். யசோதா வீட்டிலிருந்து மாப்பிள்ளை வீடு பார்க்க வர்றாங்களாம்ப்பா. பரவசமும் உற்சாகமும் அவனை ஆக்கிரமித்தது. அவசரப்படாத சுரேந்தர், நேரில் வா சொல்கிறேன். தொடர்பை துண்டித்து விட்டார். அதேதான், நினைத்தது சரிதான். யசோதா வீட்டில் சம்மதம் தெரிவித்து விட்டார்கள். மாப்பிள்ளை வீடு பார்க்க வருவதாய் சொல்லியிருக்கிறார்கள். அதனால்தான் அப்பா அரை மணி நேரம் முன்னதாக வர சொல்லியிருக்கிறார். மாப்பிள்ளை வீடு பார்க்கும் படலம் முடிந்துவிட்டால் நிச்சயதார்த்தம், நிச்சயதார்த்தம் முடிந்தால் கல்யாணம், கல்யாணம் முடிந்தால் தேனிலவுதான். யசோதாவை கூட்டிக் கொண்டு கொடைக்கானலுக்கு போய் 10 நாட்கள் உல்லாசமாய் பொழுதை கழிக்க வேண்டியதுதான். சுரேந்திரன் கற்பனை வானத்தில் சிறகடித்து பறந்தான். இதயம் குடைராட்டினமாய் மாறிப்போயிருந்தது. வருகிற வழியிலேயே பேக்கரியில் பைக்கை நிறுத்தி ஸ்வீட், காரம், கேக்கு வகைகள் எல்லாம் வாங்கினான். அப்படியே ரெடிமேட் ஷோரூம் போய் தனக்கு பிடித்தமான ரோஸ் நிறத்தில் ஒரு டிஷர்ட்டும் கருநீலத்தில் ஜீன்ஸ் பேண்ட்டும் வாங்கினான். யசோதா வீட்டில் மாப்பிள்ளை வீடு பார்க்க வரும்போது இந்த ட்ரெஸ்ஸை தான் போட வேண்டும். அவர்கள் வருவதற்குள் நான் வீடு போய் சேர்ந்து விட வேண்டும். படபடப்பு தொற்றிக்கொண்டது. இத்தனை மகிழ்ச்சியாக ஒருபோதும் இருந்ததில்லை என தோன்றியது. யசோதா வீட்டில் காலதாமதமாய் சொன்னாலும் கடைசியில் நல்ல பதிலையே சொல்கிறார்கள். என்றைக்குமில்லாத வேகத்தில் பைக்கை செலுத்தி வீடு வந்து சேர்ந்தான். வா சுரேந்திரா. சபேசன் வாசலிலேயே நின்றிருந்தார். ஸ்வீட்டையும் காரத்தையும் சகுந்தலாவிடம் தந்தான். அவங்கெல்லாம் எத்தனை மணிக்குமா வர்றாங்க? எவங்கடா? புரியாமல் பார்த்தாள் சகுந்தலா. யசோதா வீட்டில் மாப்பிள்ளை வீடு பார்க்க எப்பமா வர்றாங்கன்னு கேட்கிறேன். அவங்க வர்றதா உங்ககிட்ட யாருடா சொன்னா? அப்பா. சபேசனின் பக்கம் பார்வை போனது. யாரும் நம்ம வீட்டுக்கு வரல, நாம தான் போகிறோம் என்றபடியே அவன் அருகில் வந்தார் சபேசன். யசோதாவை தான் நம்ம போய் பார்த்துட்டு வந்துட்டோமே. சுரேந்திரா, நான் ஃபோனில் உங்ககிட்ட என்னடா சொன்னேன்? அவசரப்படாத, நேரில் வா, விஷயத்தை சொல்கிறேன்னு தானே. அதுக்குள்ளே நீயாவே எதையாச்சும் தப்பாக புரிஞ்சுக்காத. யசோதாவை பற்றி நீ நினைக்காத, பேசாத. அந்த பொண்ணு நமக்கு வேணாம். நாம் இப்போ வேறொரு இடத்துக்கு பொண்ணு பார்க்க போகிறோம். அதுக்கு தான் உன்னை அவசரமாக வர சொன்னேன். சபேசன் பேசுவது அவன் காதிலேயே விழவில்லை. அணைக்கட்டாய் தேங்கி கிடந்த கற்பனைகள் கரையை உடைத்து கொண்டது. ஆமாண்டா, இது நல்ல இடம். தரகர் மத்தியானம் வீட்டுக்கு வந்திருந்தாரு. 2 குடும்பத்துக்கும் பிடிச்சிருந்தா போதும், அப்போவே தாம்பூலத்தட்டை மாற்றிக்கிடலாம்னு சொல்லிட்டாரு. பொண்ணோட ஃபோட்டோவை கூட தந்துட்டு போயிருக்காரு. நர்மதா, அந்த ஃபோட்டோவை கொண்டாந்து சுரேந்தர்கிட்ட காட்டு. நர்மதா தரகர் தந்துட்டு போன ஃபோட்டோவை எடுப்பதற்காக ஓடினாள்.
அம்மா அப்போ யசோதா? அந்த பொண்ணு வேணாம்டா. ஏமா வேணாம்? வேணாம்னா விட்டுறேன். அதெப்படி விட முடியும்? அந்த யசோதாவே நாம் போய் பொண்ணு பார்த்துட்டு வந்திருக்கோம். எனக்கும் அவளை தான் பிடிச்சிருக்கு. அவங்க வீட்டிலிருந்து இன்னும் எந்த பதிலும் வரல. அதுக்குள்ளே எதுக்கு அவசரப்படுறீங்க? பதில் வந்துடுச்சு சுரேந்தர் என்றார் சபேசன். என்னப்பா சொன்னாங்க? அதை கேட்டால் நீ சங்கடப்படுவ. அதான் உங்ககிட்ட சொல்ல வேணாம்னு நினச்சேன். எதா இருந்தாலும் சொல்லுங்கப்பா. வேணாம் சுரேந்தர், தயங்கினார் சபேசன். இல்லைப்பா, எனக்கு தெரிஞ்சாகணும், ப்ளீஸ். உன்னை அந்த பொண்ணுக்கு பிடிக்கலையாம். அப்பா, இப்படி ஒரு பதிலை யார் சொன்னா? அந்த பொண்ணோட அப்பா தான் சொன்னார். சரியான திமிர்காரியாக இருப்பான்னு நினைக்கிறேன். உருவத்தை வச்சு யாரையுமே எடை போட்டுடக்கூடாது. ராஜாவாட்டம் இருக்கிற உன்னை போய் பிடிக்கலன்னு சொல்லியிருக்காளே, அவளுக்கெல்லாம் நல்ல புருஷன் கிடைப்பானா நினைக்கிறா? எவனாச்சும் சிடுமூஞ்சியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சீரழிய போறா. இந்த பதிலை கேட்டதுலேருந்து என் வயிறு கொதிக்குதுடா. அதனால தான் தரகரை வீட்டுக்கு வரவழைச்சேன். அவெல்லாம்னா ஊருலகத்தில் வேற பொண்ணே கிடைக்காம போயிடுமா? அவங்க வீட்டுக்காகவாச்சும் உன்னோட கல்யாணத்தை அவசரமா அதே சமயம் ஜாம்னு நடத்தியே காட்டணும்டா. சகுந்தலா படபடவென புரிந்தாள். இந்தாங்க தம்பி ஃபோட்டோ. ஒரு பழுப்பு நிற கவரை கொண்டு வந்து நீட்டினாள் நர்மதா. வேணாம், அதை தரகர்கிட்டையே திருப்பி கொடுத்துடுங்க. சுரேந்தர், உனக்கு என்னடா ஆச்சு? அதையெல்லாம் எதுக்கு பெருசு பண்ணுறா? விட்டு தள்ளு. நம்மை வேணாம்னு உதறி எறிகிறவங்க பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கிறது பைத்தியகாரத்தனம். அவளை விட எல்லா விதத்திலையும் சிறந்த ஒருத்தி உனக்கு மனைவியாக வரப்போறா. முகம் கழுவி வேற ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு கிளம்புங்க தம்பி. உங்கள் அண்ணனை நேரடியாக அட்ரஸ் சொல்லி பொண்ணு வீட்டுக்கு வர சொல்லிடுறேன் என்றாள் நர்மதா. அண்ணி, அப்பா, அம்மா மூவரும் பெண் வீட்டிற்கு போவதற்கு தயாராயிருந்தார்கள். சுரேந்தர் கிளம்பிவிட்டால் போதும், அழைத்து கொண்டு போக வேண்டியதுதான். சீக்கிரம் போய் ரெடியாக சுரேந்திரா, சபேசன் விரட்டினார். நான் எங்கேயும் வரலப்பா. ஏண்டா? ப்ளீஸ், என்னை கட்டாயப்படுத்தாதீங்கப்பா. தன்னுடைய அறைக்குள் நுழைந்து படுக்கையில் விழுந்தான். உன்னை அந்த பொண்ணுக்கு பிடிக்கலையாம். கொடிய வண்டு மாதிரி அந்த வார்த்தைகள் மனதை குடைந்தெடுத்தது. ரிசீவரின் மறுமுனையில் இருந்த கனகம் சர்க்கரை பாக இனிப்பை தடவியபடி பேசினாள். யசோதாவின் அப்பா கல்யாணராமனின் உடன் பிறந்த சகோதரிதான் இந்த கனகம். கல்யாணமா? சொல்லுக்கா. உன் மனைவி சிவகாமிக்கிட்டையும் உன் மக யசோதா கிட்டையும் விஷயத்த சொல்லிட்டியாடா? இல்லக்கா. ஏண்டா? இனிமேதான் சொல்லணும். ஏன் தயங்கிறா? என் பிள்ளை ராகுலை கட்டிக்க உன் பொண்ணு யசோதா சம்மதிக்க மாட்டாளோன்னு யோசிக்கிறியா? சாச்சா, இதில் யசோதா சம்மதிக்க என்ன இருக்கு? அதுவும் உன் பிள்ளையை கட்டிக்க கசக்குமா? நீ யாரு? என் அக்கா, கூட பிறந்த அக்கா. ராகுல் உன்னோட பிள்ளை, கோடீஸ்வரன். ராகுலை கல்யாணம் பண்ணிக்கிட்டு மகாராணியாட்டம் வாழ போகிறத வேணாம்னு சொல்லிடுவாளா? கல்யாணராமன் படபடவென பேசினார். கனகம் அவருடைய அக்கா, 7-8 வயது மூத்தவள். கோயம்புத்தூரில் வசிக்கிறாள். இருக்கிற சொத்துக்களை எல்லாம் விற்றுதான் கனகத்தை வசதியான இடத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்திருந்தார்கள். கனகம் அதிர்ஷ்டக்காரி. அவள் அடியெடுத்து வைத்த நேரம் கணவன் வீட்டை இன்னும் செல்வ செழிப்புடையதாக்கியது. தொட்டதெல்லாம் பொன்னாயிற்று. கனகத்திற்கு பூரிப்பும் பெருமையும் தாங்கவில்லை. பணமும் பங்களாவும் வசதியான வாழ்க்கையும் அதிக கர்வமுடையவளாக்கி இருந்தது. புகுந்த வீட்டை கோபுரமாகவும் தான் பிறந்த வீட்டை குப்பை மேடாகவும் நினைத்து ஒதுக்க தொடங்கினாள். கொஞ்சம் கொஞ்சமாக உறவையே முறித்து கொண்டாள். இத்தனை வருடங்களாக கல்யாணராமனோடு கூட பேசாமல் தான் இருந்தாள். எந்த தொடர்பும் கிடையாது. பொதுவான உறவினர் வீட்டு விசேஷங்களில் பார்த்தால் கூட கண்டுகொள்ள மாட்டாள். யாரோ எவரோ மாதிரி அலட்சியமாக கடந்து போவாள். எப்படியாவது தன் அக்கா கனகம் வீட்டோடு உறவை புதுப்பித்து கொண்டு விட வேண்டும் என துடியாய் துடித்து கொண்டிருந்த கல்யாணராமனுக்கு இப்போது கனகமே வழியை தேடி வந்திருப்பது மிகுந்த உற்சாகத்தை கொடுத்தது. கல்யாணராமனும் பேராசைக்காரன்தான். தான் வாழாத வசதியான வாழ்க்கையை எல்லாம் தன் மகளாவது வாழ வேண்டும் என ஏங்கினார். கனகத்தின் கணவர் இறந்துவிட்டார். கனகமும் ராகுலும் தான் அரண்மனை போன்ற பங்களாவில் வசிக்கிறார்கள். யசோதாவை ராகுலுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த கையோடு தானும் சிவகாமியும் கூடவே அந்த வீட்டில் போய் தங்கிவிடலாம் என கனவு கண்டார். யசோதாவிற்கு வந்த வரன்களையெல்லாம் தட்டி கழிக்க காரணமும் அதுதான். யசோதா சுரேந்திரனை பற்றி எதுவுமே பேசவில்லை. எந்த கருத்துமே சொல்லவில்லை. சுரேந்திரனை பிடிக்கவில்லை என யசோதா சொன்னதாக கல்யாணராமன் பொய் சொல்லியிருந்தார். ஜாதக பொருத்தமும் இருக்கு, மாப்பிள்ளைக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு, எப்போ கல்யாணத்தை வச்சுக்கலாம் என தரகர் தொடர்ந்து சுரேந்திரனுக்காக நச்சரித்து கொண்டே இருந்ததால் தான் வேறு வழி தெரியாமல் அப்படி ஒரு பொய்யை சொல்லிவிட்டார். யசோதாவிற்கு இதெல்லாம் தெரியாது. சிவகாமியிடமும் சொல்லவில்லை. சுயநலத்தோடு காயை நகர்த்தி கொண்டிருந்தார் கல்யாணராமன். ஆசைகள் இருக்கலாம், கனவுகள் காணலாம், கற்பனைகள் செய்யலாம்.
வசதியான வாழ்க்கை வாழ நினைக்கலாம், இதெல்லாம் தப்பே கிடையாது. ஆனால் பேராசை கூடவே கூடாது. யசோதா அழகானவள், கறந்த பாலை விட சுத்தமானவள், ஒழுக்கமும் நல்ல குணங்களும் நிறைந்தவள். யசோதாவிற்கு எல்லா விதத்திலும் பொருத்தமானவன் சுரேந்திரன் தான். இது புரியாமல் பேராசைப்பட்டார் கல்யாணராமன். ராகுலுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து தன் அக்கா கனகம் வீட்டிற்கு மருமகளாக்கி கோடீஸ்வரியாக்கி பணமழையில் நனைய வேண்டும் என பேராசைப்பட்டார். யசோதாவிற்கு அருகில் ராகுல் நிற்கவே முடியாது. மோசமானவன், எல்லா கெட்ட பழக்கங்களும் கொண்டவன், ஏற்கனவே கல்யாணமாகி விவாகரத்தானவன். இருவருக்கும் இடையே வயது வித்தியாசமும் அதிகம். கல்யாணராமனின் கண்களுக்கு பணத்தை தவிர வேறு எதுவுமே தெரியவில்லை. அக்கா சொல்லுடா, உன்னொன்று கேட்கலாமா? கேளு. நீ என் பொண்ணு யசோதாவை எங்கே வச்சு பார்த்தா? அவதான் என் பொண்ணுன்னு எப்படிக்கா கண்டுபிடிச்சா? நம்ம மூர்த்தி இருக்கானே, அவன் பொண்ணோட கல்யாணத்துக்கு வந்திருந்தேன். அப்போதான் சிவகாமியும் யசோதாவும் அங்கே வந்திருந்தாங்க. அப்படியே நம்ம அம்மாவோட சாயல் இருந்துச்சு. என் கண்ணெதிரே நடமாடிக்கிட்டு இருந்தவளா பக்கத்தில் கூப்பிட்டு பேசணும், அள்ளி அணைச்சி உச்சி முகரணும்னு ஆசாசையாக வந்துச்சு. சிவகாமி ஏதாவது சொல்லிட்டானா தாங்காதேன்னு தான் பாசத்தை கட்டுப்படுத்திட்டேன். அப்போவே என் மருமகளாக யசோதா தான் வரணும்னு முடிவு பண்ணிட்டேன். உன் புள்ளா, அதான் என் மாப்பிள்ளை ராகுல் யசோதாவை பார்த்தானா? பார்த்தான். என் மாமாவுக்கு இவ்வளவு அழகான பொண்ணு இருக்கிறது முன்கூட்டியே தெரியாமல் போயிடுச்சே. தெரிஞ்சிருந்தா யசோதாவையே கல்யாணம் பண்ணியிருப்பேனே. தேவையில்லாமல் வேற இடத்துல பொண்ணு கட்டி விவாகரத்தாகி தனிமரமாக நின்று இருக்க மாட்டேனே. யசோதா தான் உனக்கு மருமகளாக வரணும்னு இருந்திருக்கு. அதனால தான் என் முதல் கல்யாணம் தோல்வியில் முடிஞ்சிருக்கு. இப்போவே நம்ம காரில் கோயம்புத்தூருக்கு யசோதாவை கூட்டிகிட்டு போயிடலாம்னு குதிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்படியா? ஆமாண்டா, எப்பவும் யசோதா பேச்சு தான் அவனுக்கு. நம்ம ரத்த பந்தம் முறிஞ்சு போச்சே, அக்கா வீட்டு உறவே அடியோடு அருந்து போச்சேன்னு நான் உள்ளுக்குள்ளே வருத்தப்படாத நாளே கிடையாது. இப்போ ராகுல் யசோதா கல்யாணம் மூலமாக பட்டமரம் துளிர் விடுறாப்புல நம்ம பாசமும் பந்தமும் துளிர் விட்டு செழிக்க போகிறத நினச்சாலே சந்தோஷமாக இருக்குக்கா. நெகிழ்ந்து போய் பேசினார் கல்யாணராமன். எல்லாம் சரி, நானும் ராகுலும் எப்படா உன் வீட்டுக்கு வரட்டும், அதை சொல்லு. வரலாம். முதல்ல சிவகாமிகிட்ட விஷயத்த சொல்லிடுறேன். பிறகு நல்ல நாள் பார்த்து வரலாம். அன்னைக்கே நிச்சயமும் பண்ணிடலாம். மாப்பிள்ளை ராகுலை நான் ரொம்ப கேட்டதா சொல்லுக்கா. சொல்றேன்டா என்றபடியே மறுமுனையில் தொடர்பை துண்டித்தாள் கனகம். ரிசீவரை கவிழ்த்துவிட்டு நிமிர்ந்தார் கல்யாணராமன். கூடத்து சுவரில் சாய்ந்தபடி அவரையே பார்த்து கொண்டிருந்தாள் சிவகாமி. இவ்வளவு நேரமாக யாரோடங்க ஃபோனில் பேசிகிட்டு இருக்கீங்க? எங்கள் அக்காவோட. அவங்களுக்கும் நமக்கும் தான் எந்த ஒட்டுமுறவும் இல்லாமல் போயிடுச்சே. இப்போ என்னத்துக்கு புதுசாக பேச ஆரம்பிச்சிருக்கீங்க? எல்லாம் நல்லதுக்கு தான். எனக்கு ஒன்றுமே புரியலை. விஷயத்தை கேட்டால் என்னை விட நீ தான் அதிகமாக சந்தோஷப்படுவ. அப்படி என்னங்க சந்தோஷமான விஷயம்? எங்கள் அக்கா மூர்த்தி வீட்டு கல்யாணத்தில் உன்னையும் யசோதாவையும் பார்த்துருக்கு. துருதுருன்னு எங்கள் அக்கா கண்ணெதிரே நடமாடிட்டு இருந்த யசோதாவை பார்த்ததுமே அம்மாவோட ஞாபகம் வந்துடுச்சாம். அக்கா மகன் ராகுலும் அந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கான். 2 பேருக்கும் யசோதாவை பார்த்ததுமே பிடிச்சு போச்சாம். அதிலிருந்து எங்கள் அக்காவுக்கும் ராகுலுக்கும் யசோதாவோட நினப்பாவே இருக்காம். அதனால் யசோதாவை ராகுலுக்கு கட்டி கொடுன்னு எங்கள் அக்கா கேட்குது சிவகாமி. கண்ணில் ஆசைப்படற பேசிய கணவனை அதிர்ச்சியாய் பார்த்தாள் சிவகாமி. உங்கள் அக்கா மகனுக்கு தான் 2-3 வருஷத்துக்கு முந்தையே கல்யாணம் ஆயிடுச்சு போல இருக்கே. நமக்கு கல்யாண பத்திரிக்கை கொடுக்கல, ஒப்புக்கு கூட ஒரு வார்த்தை சொல்லலை. அதேபடி கல்யாணமான பையனுக்கு நம்ம யசோதாவே கேட்குறாங்க. யசோதாவுக்கும் ராகுலுக்கும் வயசு வித்தியாசம் அதிகமாச்சே. எப்படியும் 13-14 வயசாச்சும் அதிகமாக இருக்கும். அருந்த உறவு அருந்து போனதாகவே இருக்கட்டும், இனி ஒட்ட வைக்க நினைக்காதீங்க. சிவகாமிக்கு கனகம் குடும்பத்தை அப்போதிலிருந்து பிடிக்காது. சொந்த நாத்தனார் வீடு தானே என ஒரு தடவை கூட அங்கு போனது கிடையாது. ஒருவேளை சாப்பிட்டதும் இல்லை. உறவினர் வீடுகளில் கல்யாணம் காதுகுத்தல் என விசேஷம் நிகழ்கிற பொழுது கனகமும் அங்கே வருவாள். நகை கடைக்கு விளம்பரம் செய்பவள் போல தேகமெங்கும் ஆபரணத்தை அள்ளி மாட்டிக்கொண்டு பெருமிதமாகவும் கர்வமாகவும் அமர்ந்திருப்பாள். சிவகாமியிடம் பேசியதே இல்லை. சிவகாமியை பார்த்தாலே திரும்பிக் கொள்வாள். அந்த வீட்டில் போய் யசோதாவை கொடுப்பதாவது, அதெல்லாம் சரியா வருமா? சிவகாமி, எங்கள் அக்கா முன்ன மாதிரி கிடையாது, நிறைய மாறிடுச்சு. சொந்த பந்தங்களுக்காக ஏங்குது. நீ சொல்கிறது உண்மைதான். ராகுலுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. ஆனால் அவன் மனைவியுடன் சேர்ந்து வாழலா, சட்டப்படி பிரிஞ்சிட்டாங்க. எல்லாத்தையும் அக்காவே தெளிவாக சொல்லிடுச்சு. விவாகரத்தானதால் முதல் மனைவியால் எந்த பிரச்சனையும் வராது. நம்ம யசோதா அந்த வீட்டுக்கு போனால் ராணியாட்டம் இருப்பா. அது மட்டும் இல்லை, நாமளும் கூட இந்த வீட்டை காலி பண்ணிட்டு கோயம்புத்தூருக்கே போயிடலாம்.
வயசான காலத்தில் எல்லாரும் நிம்மதியாக பொழுத கழிக்கலாம். நல்லா யோசிச்சு தான் இந்த முடிவுக்கு வந்தேன். எனக்கு இதில் விருப்பமே இல்லைங்க. சிவகாமி, உங்கள் அக்கா வீட்டோட மறுபடியும் உறவு கொண்டாடணும்னா தாராளமாக கொண்டாடுங்க, நான் வேணாங்களா. ஆனால் யசோதாவை அந்த வீட்டுக்கு மருமகளாக அனுப்ப நான் சம்மதிக்க மாட்டேன். சிவகாமி, புரிஞ்சுதான் பேசுறியா? ஆமாம், யசோதா பாவம், அவளை நான் பச்சை கிளியாட்டம் வளர்த்து வச்சிருக்கேன். உங்கள் அக்கா மகன் ஒரு மூர்க்கன், எல்லா கெட்ட சகவாசமும் உள்ளவன். யசோதாவை அவனுக்கு கொடுத்து சீரழிக்க ஆசைப்படாதீங்க. சிவகாமி, வேணாங்க. யசோதா நம்ம பொண்ணு, ஒரே பொண்ணு. நம்ம வீட்டில் வசதி வாய்ப்புகள் குறைவுதானாலும் அவளை எந்த குறையும் இல்லாமல் வளர்த்துருக்கோம். பணமும் வசதியும் எப்போ வேணாலும் தேடிக்கலாம். வாழ்க்கை போனால் திரும்ப வராதுங்க. சிவகாமியிடமிருந்து இப்படிப்பட்ட பதிலை அவர் எதிர்பார்க்கவில்லை. இதுநாள் வரை தான் சொல்வதற்கெல்லாம் மறுப்பே தெரிவிக்காமல் தலையாட்டுகிற சிவகாமி யசோதாவின் கல்யாண விஷயத்தில் எதிர்ப்பை காட்டுவது கல்யாணராமனுக்கு எரிச்சலை வரவழைத்தது. என் பொண்ணை யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். நீ ஒன்றும் எனக்கு புத்திமதி சொல்ல வேணாம், கடுமையாக பேசினார். என்னங்க, பதறிப்போனாள் சிவகாமி. பேசாத, எதையாச்சும் சொல்லி யசோதா மனசை கெடுத்துடாத. உங்களுக்கு என்னங்க ஆச்சு? நல்லாத்தான் இருக்கேன். நீயும் நல்லா இருக்கணும்னா, உன் பூவும் பொட்டும் நிலைக்கணும்னா இந்த விஷயத்தில் இடையூறு செய்யாத. அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். விரலை உயர்த்தி எச்சரித்தார் கல்யாணராமன். அதை கண்டு அஞ்சாமல் துணிந்து பேசினாள் சிவகாமி. 10 நாளைக்கு முந்தி தரகர் மூலமாக நம்ம வீட்டுக்கு ஒரு வரன் வந்துச்சே, பையன் பேரு கூட சுரேந்திரன்னு சொன்னாங்களே, அவங்க குடும்பத்தை பற்றி விசாரிச்சேனுங்க. ரொம்ப நல்ல குடும்பமாம், நல்ல பையனாம். யசோதாவை தங்கம் போல தாங்குவாங்க. அழகான அமைதியான மாப்பிள்ளை. யசோதாவுக்கு வயசுக்கு பொருத்தமான மாப்பிள்ளை அவர்தாங்க. உங்கள் வீட்டு நினப்பை மறந்துட்டு அவருக்கே யசோதாவை பேசி முடிச்சுடலாங்க. தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுங்க. அந்த மாப்பிள்ளை வீட்டுக்கு உங்கள் பையனை என் பொண்ணு யசோதாவுக்கு பிடிக்கல, நீங்கள் வேறு இடத்துல பொண்ணு பார்த்துக்கங்கன்னு பதில் சொல்லிட்டேன். இனி அவங்க இந்த பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டாங்க என்றார் மிடுக்காய். தூக்கி வாரி போட்டது சிவகாமிக்கு. யசோதா சொல்லாததை நீங்களாவே வாய் கூசாமல் பொய் சொல்லியிருக்கீங்களே. வேற காரணம் சொன்னால் திரும்ப திரும்ப பொண்ணு கேட்டு தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதான் அப்படி ஒரு பொய்யை சொன்னேன். யசோதா என் அக்கா வீட்டுக்கு மருமகளாக போக வேண்டியது. அதை யார் நினச்சாலும் தடுக்க முடியாது. கல்யாணராமன் பிடிவாதக்காரர். ஒரு முடிவை எடுத்து விட்டால் அதிலிருந்து பின்வாங்க மாட்டார். சாதித்தே தீருவார். அவரை பற்றி நன்கறிந்தவள் சிவகாமி. அவருடைய இந்த முடிவும் பிடிவாதமும் உறுதியான வார்த்தைகளையும் அவளை பீதியடைய வைத்தது. உள்ளத்தில் காட்டுத்தீ பற்றி கொண்டது. கடவுளே, என் மகளை நீதான் காப்பாற்றணும். கண்களிலிருந்து கரகரவென நீர் வழிந்தது. இன்னும் ஒரு வாரத்தில் என் அக்காவும் ராகுலும் நம்ம வீட்டுக்கு வர்றாங்க, யசோதா கிட்ட சொல்லி வை. தலையில் இடியிறங்கியது போல துடித்து போனாள் சிவகாமி. துளசி செடியை கண்மூடி சுற்றி கொண்டிருந்தாள் யசோதா. ஒரே குழிக்குள் கருந்துளசியும் பச்சை துளசியும் ஊன்றப்பட்டு நன்றாக செழித்த அடர்த்தியாய் வளர்ந்திருந்தது. துளசி செடியை சுற்றி சுத்தமாய் கூட்டி பெருக்கி அழகான மாக்கோலம் போட்டிருந்தாள். அருகிலேயே அகல் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. துளசி செடிக்கு மஞ்சள் பூசி குங்குமப்பட்டெல்லாம் வைத்திருந்தாள். துளசி செடியை வளர்ப்பது, நீரூற்று பூக்கள் தூவி பூஜிப்பது புண்ணியம். பாவங்கள் தீரும், நல்ல வாழ்க்கை கிடைக்கும், உத்தமமான கணவன் அமைவான், வீட்டின் வறுமை அகலும். ஏதோ ஒரு பக்தி புத்தகத்தில் படித்தது முதல் அந்த பழக்கம் வந்திருந்தது. துளசியை கும்பிடாமல் யசோதா இருக்கவே மாட்டாள். காலையில் எழுந்ததுமே கொல்லப்புறம் வந்து துளசி செடியின் முகத்தில் விழித்தால்தான் நிம்மதியாக இருக்கும். யசோதா வீட்டின் கொல்லப்புற வாசற்படியில் அமர்ந்து மகளையே வாஞ்சையோடு பார்த்து கொண்டிருந்தாள் சிவகாமி. கூப்பிட்டியாமா? கண்களை மெல்ல திறந்து தாயை பார்த்தாள். ஈரக்கூந்தலை துண்டினால் சுற்றியிருந்தாள். கஸ்தூரி மஞ்சள் பூசிய முகம் பௌர்ணமி நிலவை போட்டிக்கு அழைத்தது. இன்னைக்கு நீ வேலைக்கு கிளம்பலையா? எதுக்குமா கேட்குறா? மணி 8:45 ஆயிடுச்சு, இன்னமும் துளசியே சுற்றிக்கிட்டு நிற்கிறியே. இன்னைக்கு காலையில் அரை நாள் லீவு சொல்லியிருக்கேன். ஏண்டி? ஒரே தலைவலிமா. நேற்று முழுக்க கம்ப்யூட்டரை விட்டு நகர முடியலை. என் கூட வேலை பார்க்குற ஹேமான்னு ஒருத்தி, அவளும் லீவு போட்டிருந்தாளா. அவள் வேலையையும் நானே பார்க்குறாப்புல ஆயிடுச்சு. கண்ணு நெத்தி போட்டெல்லாம் விண்ணு விண்ணுன்னு தெரிக்குதுமா. தலையே வலிக்குதுங்கிறா, பின் எதுக்கடி தலை குளிச்சா? வெள்ளிக்கிழமையும் அதுவுமா தலை குளிக்காமல் துளசியை சுத்த முடியுமா? ஆஸ்பத்திரிக்குனா போவோமா? வேணாமா, அரை நாள் வீட்டில் படுத்து தூங்கினா வலி காணாமல் போயிடும், ஃப்ரெஷ் ஆயிடுவேன். துளசி செடியை சுற்றி முடித்தாள். கீழே விழுந்து வணங்கினாள். பசிக்குது, சாப்பாடு எடுத்து வையுமா. வீட்டிற்குள் நுழைந்து கூடத்தில் அமர்ந்தாள். ரவா உப்மாவையும் தக்காளி சட்னியையும் கொண்டு வந்து வைத்தாள் சிவகாமி. எனக்கு சட்னி வேணாம், சர்க்கரை கொண்டு வாமா.
சர்க்கரை டப்பாவோடு வந்து யசோதாவிற்கு பக்கத்தில் அமர்ந்தாள் சிவகாமி. நீ சாப்பிட்டியாமா? நான் அப்புறம் சாப்பிட்றேன். அப்பா சாப்பிடலையா? அந்த மனுஷனை பற்றி கேட்காத யசோதா. சிவகாமியின் முகம் மாறிப்போனது. ஏம்மா, என்னாச்சு? அப்பா உங்ககிட்ட எதுவும் சொல்லலையா? என்கிட்ட சொல்கிறதுக்கு ஏதாச்சும் விஷயம் வச்சிருக்காரா? அப்போ உனக்கு தெரியாதா? அம்மா, என்னை குழப்பாதா. உங்கள் 2 பேருக்குள்ளே ஏதாவது சண்டையா? பெரிய பிரளயமே உருவாகிடுச்சு. புரியறாப்புல சொல்லுமா. 10 நாளைக்கு முந்தி உன்னை சுரேந்திரன் ஒரு மாப்பிள்ளை பொண்ணு பார்க்க வந்தாரே, ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. அவரை நேத்திக்கு நான் ஆஃபீஸ் போகிற வழியில் கூட பார்த்தேனே. பேஸ்னியாடி? சிவகாமியின் கண்களில் ஆர்வம் படர்ந்தது. அவர் பைக்கை நிறுத்திட்டு என்கிட்ட பேசுறதுக்காக வந்தார். ஆனால் நான் நிற்கலா. விறுவிறுன்னு அவரை கண்டுக்காதது மாதிரி போயிட்டேம்மா. அப்போ அவரோட முகம் கோபமாக தெரிஞ்சதா? இல்லையே, சிரிச்சுக்கிட்டே தாம்மா என்னை பார்த்தாரு. எதுக்காக இப்படியெல்லாம் கேட்குறா? உங்கள் அப்பா அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி எங்கள் பொண்ணுக்கு உங்கள் பையனை பிடிக்கலா, வேறு இடத்துல பொண்ணு பார்த்துக்குங்கன்னு சொல்லியிருக்காரு. அறிவு கெட்ட மனுஷன். அதான் வாய் கூசாமல் போய் சொல்லியிருக்காரு. ஏங்க இப்படி சொன்னீங்கன்னு கேட்டதுக்கு வேறு பதில் சொன்னால் திரும்ப திரும்ப பொண்ணு கேட்டு தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. யசோதாவுக்கு மாப்பிள்ளையை பிடிக்கலன்னு சொன்னாதான் இந்த பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டாங்கன்னு அலட்சியமாக பேசுகிறாரு. அம்மா, யசோதாவிற்கு கண்கள் கலங்கியது. அப்பாவா இப்படி சொன்னார்? நான் சொல்லாத வார்த்தையை சொல்லியிருக்காரே, அதுவும் என்னை மையமாக வைத்து இப்படி ஒரு பதிலை சொல்லலாமா? அந்த சுரேந்திரனுக்கு என்ன குறைச்சல்? அழகும் கம்பீரமும் நிறைந்த ஆண்மகனாத்தானே காட்சியளித்தார். அவரை பிடிக்கவில்லை என்று எந்த பெண்ணாலும் சொல்ல முடியாது. ஆனால் நான் சொன்னதாக அப்பா சொல்லியிருக்காரே. சுரேந்திரனின் மனம் கஷ்டப்பட்டிருக்குமே. என்னை பற்றி என்ன நினைத்தாரோ? சரியான திமிர்காரி, ஆணவக்காரி என்றளவா முடிவு பண்ணியிருப்பார். எந்த குறையும் இல்லாத அவரை பிடிக்கவில்லை என்று சொன்னால் தாங்க முடியுமா? கோபம்தானே வரும். ஆனால் அவரோ புன்னகையோடு அல்லவா என்னிடம் பேச முயற்சி பண்ணினார். அப்பா சொன்னது தெரியாமல் போய்விட்டதே. தெரிந்திருந்தால் 2 வார்த்தை பேசிவிட்டாவது வந்திருக்கலாமே. அப்பா சொன்ன வார்த்தைக்கும் நான் அவரை கண்டுகொள்ளாமல் அலட்சியப்படுத்திவிட்டு வந்ததற்கும் தொடர்பு இருப்பதாய் ஆகிவிடுமே. உன் வாழ்க்கையே நாசம் பண்ண போறாரு உங்க அப்பா. என்னம்மா சொல்கிறா? அவரோட அக்கா மகனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறாராம். அம்மா, இன்னும் 1 வாரத்தில் அவங்க நம்ம வீட்டுக்கு வர்றாங்கடி. கல்யாணம் முடிஞ்சதும் நாம் எல்லாருமே கோயம்புத்தூருக்கு போயிட போகிறோமாம். உங்கள் அப்பா தன் முடிவில் உறுதியாக இருக்காரு. யசோதா என் பொண்ணு, அவளை யாருக்கு கட்டி கொடுக்கணுங்கிற முடிவை நான் தான் எடுப்பேன். நீ இதில் தலையிடாத, தடுக்காத, யசோதா மனசை கலைச்சிடாத, அப்புறம் நான் மனுஷனாக இருக்க மாட்டேன்னு மிரட்டுறாரு. சிவகாமி பதைவதைப்பாய் சொல்லி முடித்தாள். யசோதாவின் முகம் பாறையாய் இறுகி போயிருந்தது. பதிலே பேசவில்லை. அழுகை வரும் போல் இருந்தது. வருத்தமும் வேதனையும் இதயத்தை முற்றுகையிட்டது. நேற்றைக்கு வழியில் பார்த்த சுரேந்திரனின் முகம் கண்ணுக்குள் வந்து போனது. யசோ, அம்மா, ஏதாவது பேசுடி. வேதனையாக இருக்குமா? அப்பாவுக்கு ஏமா இப்படி புத்தி போகணும்? என் அக்கா மகனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறேன்னு உண்மையை அவங்க வீட்டில் சொல்லியிருக்கலாமே. பொண்ணுக்கு மாப்பிள்ளையை பிடிக்கலன்னு எதுக்கு பொய் சொல்லணும்? அவரோட மனசும் கஷ்டப்படும். என்னை பற்றியும் தப்பாக நினைப்பாரே. இதெல்லாம் ஏமா அப்பாவுக்கு தோணாமல் போயிடுச்சு? அதை அந்த மனுஷன்கிட்டையே கேளு. கேட்கத்தான் போகிறேன். யசோதா கண்ணீர் குரலில் பேசினாள். நான் தான் உன்னை கொம்பு சீவி விட்டுருக்கேன்னு திட்ட போகிறாரு. பயப்படாதம்மா, அப்பா உங்ககிட்ட கோபப்படாமல் நான் பார்த்துக்கிறேன். யசோ, கல்யாண விஷயத்தில் உங்கள் அப்பாவோட முடிவை ஏற்றுக்க போறியா? வேற வழி? தாயை பரிதாபமாய் பார்த்தாள். யசோ, வேணாம், அந்த கல்யாணம் நடக்கக்கூடாது. சிவகாமி பதறினாள். என்னை யாருக்கு வேணாலும் கல்யாணம் பண்ணி கொடுக்கட்டும். அப்பாவுக்கு அந்த உரிமை இருக்கு. இத்தனை வயசு வரை என்னை வளர்த்து ஆளாக்கின அப்பாவோட வார்த்தைகளை என்னால் மீறவே முடியாது. நடக்கிறது நடக்கட்டும். தலைவிதிப்படி வாழ்க்கை அமையட்டும். அதே சமயம் என்னால் இன்னொருத்தர் மனசு கஷ்டப்படுறதையும் பொறுத்துக்க முடியாதுமா. என்னடி பண்ண போறா? அந்த சுரேந்திரனை பார்த்து உண்மையை சொல்லிட போகிறேன். யசோ, நெகிழ்ந்து போனாள் சிவகாமி. சொல்லாட்டி என் மனசு உறுத்திக்கிட்டே இருக்கும்மா. ஓட்டை விழுந்த படகும் கவலை பிடித்த இதயமும் ஒன்று. ஓட்டை விழுந்து விட்டால் படகின் கதி அவ்வளவுதான். துளி துளியாய் தண்ணீர் புகுந்து படகையே மூழ்கடித்துவிடும். கவலைப்படுகிற இதயமும் அப்படித்தான். நினைத்து நினைத்து நொந்து நொந்து வெந்து வெந்து கடைசியில் உடைந்து நொறுங்கி ஒன்றுக்கும் உதவாமல் ஆகிவிடும். சுரேந்திரனும் அப்படித்தான் காட்சியளித்தான். அந்த செய்தியை காதில் வாங்கியது முதல் கண்ணாடியில் முகம் பார்க்கவே பிடிக்காமல் போயிருந்தது. யசோதாவுக்கு என்னை பிடிக்கலையா? ஏன் பிடிக்கலை? என்கிட்ட அப்படி என்ன குறையை கண்டுபிடிச்சிட்டா? சுரேந்திரன் இயற்கையாகவே அழகன்தான். மாநிறம்தான் என்றாலும் கலையான முகம். கண்கள் துருதுருவென அலைப்பாயும் சதைப்பிடிப்பான கூரான நாசி.
கம்பளிப்பூ மீசை, பளிரிடும் பல்வரிசை, தடிமனான கீழுதடு, குழி விழுந்த முகவாய். உடற்பயிற்சி செய்ததன் காரணமாய் அகலமாய் கருகருவென்று சுருள்முடி சூழ்ந்த மார்பு, தடிமனான தோள்கள், உயரம் கூட குறைவு கிடையாது, 5.25 அடி உயரம். வேஷ்டி சட்டையாகட்டும், சாதாரண பேண்ட் சட்டையாகட்டும், அல்லது இறுக்கமான ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட் ஆகட்டும், எதை உடுத்தியிருந்தாலும் வசீகரமாய் தெரிவான். சுரேந்திரன் +2 படிக்கிற போது அவனை நினைத்து ஏங்காத மாணவிகளே கிடையாது. மலர்விழி என்றொரு மாணவி அவனுக்கு காதல் கடிதம் கொடுத்து அதை அவன் ஏற்க மறுத்ததால் தன் கை நரம்பை பிளேடினால் வெட்டி கொண்டு வகுப்பறையிலேயே மயங்கி விழுந்துவிட அவளை மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்த்ததே சுரேந்திரன் தான். இதை பாரு, நம்ம 2 பேருக்குமே இது படிக்கிற வயசு, இந்த காதல் எல்லாம் தேவையே இல்லை. +2 முடித்து காலேஜில் சேர்ந்து பட்டம் வாங்கி ஏதாவது ஒரு வேலையில் சேரணும், அதுதான் என் லட்சியம். நான் சொந்த காலில் நிற்கிற வரைக்கும் முன்னால் காத்திருக்க முடியுமா மலர்விழி? சுரேந்திரன் தான் அவளுக்கு அறிவுரைகள் கூறினான். மலர்விழியும் அந்த சம்பவத்திற்கு பிறகு அவனை தொந்தரவு செய்யவில்லை. +2 முடித்த கையோடு தன் உறவுக்கார பையனை கல்யாணம் பண்ணி கொண்டு விட்டாள். சுரேந்திரன் காலேஜில் சேர்ந்த பிறகும் சக மாணவிகள் அவனை விட்டு வைக்கவில்லை. சுரேந்திரனுக்கு ஏகப்பட்ட காதல் கடிதங்கள் வந்திருக்கிறது. அவனுடைய அழகில் மயங்கி பெருமூச்சு விடாத மாணவிகளே கிடையாது. எல்லளவும் அவன் தடுமாறியது கிடையாது, சலனப்பட்டது கிடையாது, திடமாக இருப்பான். இங்கே வேலைக்கு சேர்ந்த பிறகு கூட சொப்னா என்ற ஒருத்தி அவனை துரத்தி துரத்தி காதலித்தாள். தினம் ஒரு காதல் கடிதம் அனுப்புவாள். அத்தனையும் உருகி உருகி எழுதப்பட்ட கடிதங்கள். சொப்னாவும் அவனுடன் தான் வேலை பார்த்தாள், கை நிறைய சம்பாதித்தாள். சுரேந்திரன் சொப்னாவையும் ஏற்றுக்கொள்ளவில்லை, நிமிர்ந்து பார்த்ததில்லை. ஒரு நிமிடம் கூட அவள் முகத்தை ஏறிட்டு பார்த்து பேசியதில்லை. சொப்னா இருக்கும் இடம் பக்கமே போக மாட்டான். சொப்னாவும் பொறுத்து பொறுத்து பார்த்தாள். சுரேந்திரன் சம்மதிப்பதாய் தெரியவில்லை. எந்த காரணமும் இல்லை, ஆனால் ஏனோ சொப்னாவை அவனுக்கு பிடிக்கவில்லை. சுரேந்தர், என்கிட்ட என்ன அல்ல, எல்லாமே இருக்கு. அப்புறம் ஏன் சார் என் காதலை அவாய்ட் பண்ணுறீங்க? தெரியலா சார், நான் உங்களை நினச்சி உருகிறது புரியலையா? பிடிக்கல சொப்னா, இதயங்கிறது தானாக திறக்கணும், பலமாக தட்டி தட்டி காயப்படுத்தி திறக்க வைக்கக்கூடாது. காதலே உங்களுக்கு பிடிக்காதா சார்? காதல் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை சொப்னா. காதல் பிடிக்கல, காதல் மேலே நம்பிக்கையும் இல்லை. ஆனால் வாரத்துக்கு 2 முறை சினிமா மட்டும் பார்த்துடுறீங்களே. பெரும்பாலும் எல்லா சினிமாக்களும் காதலை மையப்படுத்தி தானே இருக்குது. காதல் வேற, வாழ்க்கை வேற, சினிமா வேற, ஒன்னோட ஒன்றை கம்பேர் பண்ணாதீங்க. சுரேந்தர் சார், என்னை குழப்பி விடாதீங்க. என் கேள்விக்கு சரியான பதில் வேணும். என் காதலை அவாய்ட் பண்ண ஒரே ஒரு காரணம் சொல்லுங்கள் ப்ளீஸ். காரணம் எதுவுமே இல்லை. இந்த காதல், கல்யாணம் இதெல்லாம் சரியாக வராது. என் அண்ணன் நவீன் மாதிரி நானும் எங்கள் அப்பா அம்மா பார்க்குற பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அதுக்கு இன்னும் சில வருஷங்கள் ஆகலாம். வெயிட் பண்ணட்டுமா? வேஸ்ட் சொப்னா, உங்கள் அழகையும் இளமையையும் எனக்காக வீணாக்கிக்காதீங்க. தன்னுடைய முடிவில் தெளிவாக இருந்தான் சுரேந்திரன். சரியான பாறாங்கல் இதயம் சார் உங்களோடது. சொப்னா விரக்தியோடு ஒதுங்கி கொண்டாள். சுரேந்திரனை விட அழகான மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி கொண்டாள். வேலையையும் ராஜினாமா பண்ணிவிட்டாள். இப்போது கணவனோடு பெங்களூரில் வசிக்கிறாள். இப்படி எத்தனையோ பெண்களை ஏங்க வைத்த தன்னையே ஒருத்தி பிடிக்கவில்லை என்று சொல்லிவிட்டாளே. மலர்விழி, சொப்னா, கூட படித்த கல்லூரி மாணவிகள் அத்தனை பேரும் தனக்கு சாபம் கொடுத்திருப்பார்களோ? ஆசை நிறைவேறாத பெண்களின் சாபம் பழித்து விட்டதோ? அவர்களின் ஏக்க பெருமூச்சுதான் உஷ்ணமாய் புயலாய் மாறி தன்னை தாக்குகிறதோ? யாரையும் ஏமாற்றவில்லை, ஒரு பாவமும் பண்ணவில்லை. அப்புறம் எப்படி சாபம் பழிக்கும்? தப்பே பண்ணாதவர்களையும் பாவம் துரத்துமா? என்னால் நிராகரிக்கப்பட்ட இளம்பெண்களின் கண்ணீர்தான் யசோதா உருவத்தில் இப்போது வாட்டி வதைக்கிறதோ? உன்னை அந்த பொண்ணுக்கு பிடிக்கலையாம். சபேசனின் குரல் காதினுள் ஒலித்தபடியே இருந்தது. வேறு ஏதேனும் காரணம் சொல்லியிருக்க கூடாதா? சார், சிந்தனையின் இடையே பியூன் வந்து கூப்பிட்டான். சொல்லுங்க வேலோ, உங்களை தேடி ஒரு பொண்ணு வந்திருக்கு. என்ன தேடியா? சான்ஸே இல்லை. வேற யாரையாச்சும் தேடி வந்திருப்பாங்க வேலோ. நம்ம ஆஃபீஸில் சுரேந்திரன்னு வேற யாராச்சும் இருக்காங்களா சார்? இல்லை, உதட்டை சொல்லித்தான். அப்போ அந்த பொண்ணு உங்களை தேடி தான் வந்திருக்கு. ஆஃபீஸ் வளாகத்தில் இருக்கிற வேப்ப மரத்தடியில் நிற்கிது. எழுந்து போய் பேசிட்டு வாங்க சார். பியூன் வேலு நகர்ந்தான். யாராயிருக்கும்? யோசனையோடு இருக்கையை விட்டு எழுந்து வெளியே வந்தான். ஆஃபீஸ் வளாகத்தில் உயரமான வேப்பமரம் அடர்ந்த கிளைகளுடன் நிழலை பரப்பியபடி நின்றிருந்தது. ஆஃபீஸில் வேலை பார்ப்பவர்களின் வாகனங்கள் அனைத்தும் அந்த வேப்பமர நிழலில்தான் நிறுத்தப்பட்டிருந்தன. ஆஃபீஸ் கட்டிடத்தின் வாசற்படியை விட்டு இறங்கி கண்களால் தேடினான். வேப்பமரத்தின் நிழலில் நின்றிருந்தாள் யசோதா.
இவள் எதற்கு இங்கே வந்தாள்? என்னை தேடி வர வேண்டிய அவசியம் என்ன? இனி எனக்கும் இவளுக்கும் என்ன இருக்கிறது? அதான் பிடிக்கவில்லை என்று சொல்லிவிட்டாளே, இதயத்தை கிழித்து விட்டாளே, தேகத்தின் இரத்த ஓட்டத்தையே நிறுத்திவிட்டாளே, ஒரே வார்த்தையில் உயிர் வரை வலிக்க செய்து விட்டாளே, வெளியே சொல்ல முடியாத வேதனையை பரிசளித்து விட்டாளே, என் முகத்தை நானே கண்ணாடியில் பார்க்க முடியாத அளவிற்கு வெறுப்பை ஏற்படுத்தி விட்டாளே, திரும்பவும் தேடி வந்து என்ன தொல்லை கொடுக்கப் போகிறாளோ? யசோதாவை முறைப்பும் வெறுப்புமாய் பார்த்தான். நான் உங்களை தேடித்தான் வந்திருக்கேன், புன்னகைத்தான். இளரோசில் பெரிய பூக்கள் போட்ட சேலையில் இன்னும் அழகாய் தெரிந்தாள். கேசம் தோள்களில் வழிந்தது, காதோரம் ஒற்றை ரோஜா. எதுக்கு? வேகமாய் அவளை நெருங்கினான். உங்க கூட பேசணும், எச்சில் விழுங்கினாள். பேச என்ன இருக்கு? நிறைய இருக்குங்க. அதான் என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டீங்களே, அது சம்மந்தமாக பேசதான் வந்திருக்கேன். நான் உங்களை வர சொல்லலையே. தேடி வந்து பேசலைன்னா என்னால் நிம்மதியாக தூங்க முடியாதுங்க. தரகர் கொடுத்துருந்த உங்களோட ஜாதகத்தோட பயோடேட்டாவையும் நினச்சி தந்திருந்தீங்களே, அதை படித்து பார்த்து தான் உங்கள் ஆஃபீஸ் அட்ரஸை தெரிஞ்சுக்கிட்டேன். சரி, பேச வந்த விஷயத்த பேசுங்க. உங்களோட கோபம் நியாயமானது தான். என்னை பார்த்ததுமே உங்களோட முகம் மாறிடுச்சு. கண்களில் வெறுப்பு படர எரிஞ்சு விழ ஆரம்பிச்சிட்டீங்க. நீங்கள் கோபத்தில் தான் இருக்கீங்கிறதுக்கு இது போதாதா? ஈர மினுமினுப்பான உதடுகள் மெதுவாய் அசைந்தது. அவள் பேச காதுகளில் அணிந்திருந்த குடைஜிமிக்கிகள் ஆடின. முன்பு பெண் பார்க்க போன போது கூட இவ்வளவு அருகாமையில் அவளை சுரேந்திரன் பார்க்கவில்லை. மின்னல் மின்னுகிற பொழுதில் காஃபி குவளையை கொடுத்துவிட்டு உள்ளறைக்கு விரைந்தோடி இருந்தாள். மறுபடியும் ஒரு முறை வெளியே வரமாட்டாளா என ரசனையோடு பார்த்தவன் இப்போது இவ்வளவு நேரமாய் தன்னருகிலேயே நிற்கும் யசோதாவை நிமிர்ந்தே பார்க்கவில்லை. அவள் முகத்தை பார்த்தால் கோபம் இன்னும் அதிகமாகிவிடுமோ என நினைத்தான். உங்களை மாதிரி பர்சனாலிட்டியான ஆணை பிடிக்கலன்னு சொன்னால் கோபம் வரத்தான் செய்யும். ஆனால் அதான் நீங்கள் சொல்லிட்டீங்களே. நான் சொல்லலா. அந்த வார்த்தையை சொல்ல எந்த பொண்ணுக்குமே மனசு வராது. தயக்கம் துளியுமின்றி வார்த்தைகள் வந்து விழுந்தது. உண்மையான வார்த்தைகள், ஒப்பனையில்லாத வார்த்தைகள். வீணையின் நாதம் போல அவளுடைய இதயத்திலிருந்து எழுந்த இனிமையான வார்த்தைகள். சுரேந்திரன் நிமிர்ந்தான். நிலவை மறைத்திருந்த கரிய மேகம் போல அவனை சூழ்ந்திருந்த அத்தனை கோபமும் வருத்தமும் வினாடியில் காணாமல் போயிருந்தது. 5 முகங்களிலும் திரிபோட்டு ஏற்றி வைத்த வெள்ளிக்குத்து போல முகம் பிரகாசித்தது. உங்களை பிடிக்கலன்னு நான் சொன்னதா எங்கள் அப்பா பொய் சொல்லிட்டாரு. வேற காரணம் சொன்னால் நீங்கள் விடமாட்டீங்க, திரும்ப திரும்ப வந்து பொண்ணு கேட்பீங்க. அதனால எங்கள் அப்பா என்னை வச்சு விளையாடிட்டார். யசோ, தாங்க முடியாமல் நீங்கள் துடிச்சிருப்பீங்க, மனசு வலிச்சிருக்கும் இல்லையா? கேள்விப்பட்டதிலிருந்து தூக்கமே போயிடுச்சு, சரியாக சாப்பிடக்கூட முடியலா. உங்கள் மேலே கோபமாக வந்துச்சு என்றான் சுரேந்திரன். மன்னிச்சிடுங்க, உங்கள் மனசை காயப்படுத்தினதுக்கு மன்னிச்சிடுங்க. எங்கள் அம்மா சொல்லி தான் இந்த உண்மையே எனக்கு தெரியும். கேட்டதுமே கொதிச்சு போயிட்டேன். யாரையுமே நோகடிச்சு பழக்கமில்ல. தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களோட மனசு கஷ்டப்பட நான் காரணமாகிட்டேன். அதனால்தான் உங்களை தேடி வந்தேன். உங்கள் அப்பா ஏன் பொய் சொன்னார்? காரணம் இருக்குங்க. கோயம்புத்தூரில் எனக்கு ஒரு அத்தை இருக்காங்க, கோடீஸ்வரி. அவங்களோட மகனுக்கு என்னை பேசி முடிக்க ஆசைப்படுறாரு. அதனால் தேடி வர வரன்களை எல்லாம் தட்டி கழிக்கிறாரு. மற்றவங்க கிட்டேயெல்லாம் என்னென்ன சொல்லியிருக்காரோ. எங்கள் அப்பா ரொம்ப பேராசைக்காரர், சுயநலவாதி. தான் நினச்சதை சாதிக்க என்ன வேணாலும் சொல்லுவார், எதையும் செய்வார். அவரோட குணத்தை மாற்ற முடியாதுங்க. யசோதாவின் குரலில் வருத்தம் இலையோடியது. ச, என்ன மனுஷன், இப்படி ஒரு பொய்யை சொல்லி அநியாயமாக என்னை காயப்படுத்திட்டாரே. இதை நான் சும்மா விட போகிறதில்ல. உங்கள் அப்பாவை நேரில் பார்த்து எதுக்கு இப்படி பொய் சொன்னீங்கன்னு கேட்க போகிறேன். ஐயோ வேணாங்க. ஏன்? நான் உங்களை தேடி வந்தது தெரிஞ்சு போயிடும், தொலைச்சி கட்டிடுவார். ப்ளீஸ், அதான் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டீங்களே, விட்டுருங்க. உரிமையோடு கெஞ்சினாள். கண்கள் கலங்கியது. பயப்படாதீங்க யசோ, நான் உங்கள் அப்பாவை எதுவும் கேட்கலா. சரிங்க, நான் வரேன். உங்களுக்கு என்னை விட அழகான நல்ல பெண் கிடைப்பா. சீக்கிரமாக உங்களுக்கு கல்யாணம் முடிவாயிடும். சாமியை மனசார வேண்டிக்கிறேன். சுரேந்திரன் திகைத்து போய் நிற்க திரும்பி நடந்தாள். இடுப்பு பகுதி வெளியே தெரியாத அளவுக்கு சேலையை கட்டியிருந்தாள். முந்தானியை தொங்கவிடாமல் கண்ணியமாய் இழுத்து சொருகியிருந்தாள். கண்களை துளியும் உறுத்தாத தெய்வீக அழகு. என்னங்க? யசோதாவின் பின்னாலே ஓடினான். சொல்லுங்க. யசோதா திரும்பினாள். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குதானே? யசோதா ஏற இறங்க ஒரு பார்வை பார்த்தாள். சட்டென அவளுடைய கண்கள் கலங்கியது. அதான் சொன்னேனே. என்ன சொன்னீங்க? பிடிக்கலங்கிற வார்த்தையை நான் சொல்லலைன்னு சொன்னேனே. அப்போ பிடிச்சிருக்குன்னு தானே அர்த்தம்? பிடிச்சிருந்தா மட்டும் போதுமா? நீங்களும் நானும் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா?
ஏங்க முடியாது? எங்கள் அப்பாவோட வார்த்தைகளை என்னால் மீற முடியாது. அவர் ஏற்கனவே வேற முடிவை எடுத்துட்டாரே. உங்கள் மனசில் வலியும் வேதனையும் ஏற்பட்டுறக்கூடாதுன்னு தான் நான் உண்மையை ஓடி வந்து சொன்னேன். இனி நானும் நீங்களும் பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது. வர்றேங்க. படபடவன பேசிவிட்டு வேகமாய் போய்விட்டாள். சுரேந்திரனுக்கு தேகத்தை வருடிய தென்றல் திடீரென விலகியதைப் போல் தோன்றியது. ஓடிப்போய் யசோதாவின் கையை பற்றி ஒவ்வொரு விரலிலும் மென்மையாய் முத்தமிட்டு தன் தோளோடு சேர்த்து அணைத்து கொள்ள வேண்டும் போல் ஆசை பீறிட்டு கிளம்பியது. பிரம்மை பிடித்தவன் போல அவள் போகிற திசையையே வெறித்தபடி வெகுநேரம் அங்கேயே நின்றிருந்தான் சுரேந்திரன். இந்த உண்மையை சொல்லாமலே இருந்திருக்கலாம். யசோதாவை வெறுத்து திட்டி ஒரு வழியாய் அவளை மறந்து தொலைத்திருக்கலாம். இப்போது தானே தேடி வந்து உண்மையை சொல்லி மறுபடியும் நினைக்க வைத்து விட்டாளே, மறுபடியும் ஏங்க வைத்து விட்டாளே. யசோதாவுக்கு என்னை பிடித்திருக்கிறது. ஆனால் அவளுடைய அப்பாவின் வார்த்தைகளை மீற முடியாது. அப்பாவுக்கு அடங்கிய பெண், அப்பாவுக்கு கட்டுப்பட்ட பெண், அப்பாவுக்கு பயந்த பெண். தான் ஆசைப்பட்டதை அடைவதற்காக உறவுகளை தூக்கி வீசாமல் இந்த காலத்திலும் யசோதா மாதிரி பெண்களும் இருக்கத்தானே செய்கிறார்கள். யசோதா தேவதை, காதல் தேவதை, கண்கவர் இதயம் திருடிய தேவதை. என்னையும் மீறி அந்த தேவதை என் இதய மாளிகையில் நுழைந்து விட்டது. எப்படி வெளியேற்றப் போகிறேன்? முடியுமா? முடிகிற காரியமா அது? யசோதாவை என்னால் மறக்க முடியுமா? சுரேந்திரன் இதயம் வேகமெடுத்து துடித்தது. கண்களுக்குள் யசோதா கண்ணாமூச்சி ஆடிக்கொண்டிருந்தாள். சொன்னது போலவே கனகமும் ராகுலும் வந்துவிட்டார்கள். பளபளப்பான படகு போன்ற காரில் வந்திறங்கிய அவர்களை பார்த்ததும் கல்யாணராமனுக்கு உற்சாகம் தாங்கவில்லை. காற்று அடிக்கப்பட்ட ராட்சத பலூன் வானத்தில் பறப்பதைப் போல மிதக்கத் தொடங்கிவிட்டார். சிவகாமிக்கு வெறுப்பாக இருந்தாலும் அதை வெளியே காட்டிக்கொள்ள முடியவில்லை. கசப்பாய் புன்னகைத்து ஒப்புக்கு வரவேற்றாள். இத்தனை வருஷமா நம்ம 2 குடும்பத்துக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லாமல் போயிடுச்சு. இனிமேலும் அப்படி இருக்கக்கூடாது. இருக்க விடவும் மாட்டேன். நான் சாகர வரைக்கும் என் தம்பி குடும்பம் என் கூட தான் இருக்கணும். அதனால தான் என் புள்ள ராகுலுக்கு யசோதாவை பொண்ணு கேட்டு வந்திருக்கேன். தயவு செஞ்சு மறுத்துடாத சிவகாமி. கனிவு வழியே பேசி கைகளை குவித்து கும்பிட்டாள். வாங்கி வந்திருந்த பூ, பழம், பட்டு சேலை எல்லாவற்றையும் யசோதாவின் கையில் கொடுத்தாள். யசோதா, என் கண்ணே, உன்னை பார்க்கிறப்போ அப்படியே அச்சாசலாக என் அம்மாவை பார்க்கிறாப்பிலையே இருக்கு. கைகளால் சின்ன குழந்தைக்கு போல திருஷ்டி கழித்து யசோதாவின் கன்னத்தை வருடி முத்தமிட்டாள். யசோதா மீது பதித்த கண்களை அங்கே இங்கே நகர்த்தாமல் விழுங்கி விடுவது போல் பார்த்து கொண்டிருந்தான் ராகுல். கருப்பாய் தடிமனாய் கரடுமுரடாய் தோற்றம் காட்டிய ராகுலை யசோதா சட்டை செய்யவே இல்லை. நிமிர்ந்தும் பார்க்கவில்லை. கனகம் கொடுத்த பொருட்களை சாமியறையில் கொண்டு போய் வைத்துவிட்டு வந்தாள். அம்மாடி யசோதா, கல்யாணராமன் அழைத்தார். சொல்லுங்கப்பா. அத்தானுக்கும் அத்தைக்கும் உன் கையால் குடிக்க ஏதாவது கொண்டு வந்து கொடுமா என்றார். யசோதாவின் முகத்தில் ஒரு வினாடி எரிச்சலும் கருமையும் படர்ந்தது. சரிப்பா. அடுக்கலையை நோக்கி நடந்தாள். டே தம்பி, கல்யாணராமனை தன் அருகில் அழைத்து அமர வைத்து கொண்டாள் கனகம். உன் பொண்ணை அடக்கமாக அமைதியா பெரியவங்க வார்த்தைகளுக்கு கட்டுப்படுறவளா வளர்த்து வச்சிருக்க. எனக்கு பெருமையாக இருக்குடா தம்பி. கனகம் ஆணவக்காரி. அவ்வளவு சீக்கிரத்தில் யாரையும் பாராட்டி விட மாட்டாள். யசோதாவை இந்தளவுக்கு பிடித்து போகும் என கல்யாணராமன் எதிர்பார்க்கவே இல்லை. கனகம் மனம் திறந்த யசோதாவை பாராட்டியது பெருமிதமாக இருந்தது. பூரித்து போனார். பெத்தவங்க கிழிச்ச கோட்டை தாண்டாம யசோதா வளர்ந்திருக்கானா, அதுக்கெல்லாம் காரணம் சிவகாமிதான். உன் பாராட்டெல்லாம் சிவகாமியையே சேரும் என்றார் கல்யாணராமன். சிவகாமியை அடிக்கண்ணால் பார்த்தபடியே 2 குவளைகள் வழியே சுவையான நீர்மோரை கொண்டு வந்து கனகத்திற்கும் ராகுலுக்கும் தந்தாள் யசோதா. நீர்மோரை வாங்குகிற போது வேண்டுமென்றே யசோதாவின் விரல்களை தீண்டினான் ராகுல். யசோதாவிற்கு சுரீரென்றிருந்தது. பழுக்க காய்ச்சிய கம்பியினால் சூடு போட்டது போல துடித்து போனான். ராகுலை அவளுக்கு துளியும் பிடிக்கவில்லை. யசோதா. ராகுல் அவளை அழைத்தான். யசோதா சலனமே இல்லாமல் பார்த்தாள். நீ இவ்வளவு அழகா இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கல. கல்யாண வீட்டில் உன்னை சுட்டி காட்டி இவ தான் உன் மாமா பொண்ணுன்னு எங்கள் அம்மா சொன்னப்ப நான் அடைஞ்ச மகிழ்ச்சிக்கு அளவே கிடையாது. எதையாவது பேச வேண்டுமே என்பதற்காக பேசினான். உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு யசோதா. யசோதா பதிலே பேசவில்லை. தேகத்தில் அட்டைப்பூச்சி ஊறுவதைப் போல உணர்ந்தாள். தன் நிலையை எண்ணி அழுவதா சிரிப்பதா ஒன்றுமே புரியவில்லை. அம்மாடி யசோதா, இங்கே வாயேன். கனகம் யசோதாவை தன் அருகில் அழைத்தாள். தன் கழுத்தில் அணிந்திருந்த 5 சவரன் தங்க சங்கிலியை அவசரமாய் கலற்றி யசோதாவின் கழுத்தில் அணிவித்தாள். அத்தா, வீட்டில் இன்னும் 100 சவரனுக்கு மேலே வச்சிருக்கேன். எல்லாமே உனக்கு தான் யசோதா என்றாள். நீங்கள் எனக்காக இந்த உலகத்தையே எழுதி வச்சாலும் வேண்டாம் என்பது போல
எந்தவிதமான மாறுதலையும் முகத்தில் காட்டாமல் கல் சிலையைப் போல் நின்றாள். மாமா, சொல்லுங்க மாப்ளா. தாம்பூலத்தட்டை மாற்றிக்கலாம். இந்த மாத கடைசியிலேயே கல்யாணத்தை முடிச்சுடலாம். என்ன சொல்கிறீங்க? ஆவலாய் கேட்டான் ராகுல். அக்கா, உன் பிள்ளைக்கு அவசரத்தை பாரேன். அவசரம் ராகுலுக்கு மட்டுமில்ல, எனக்கும் தான். நீ சம்மதிச்சின்னா இப்போவே கையோட யசோதாவே என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவேன். யசோதா என் வீட்டில் காலடி எடுத்து வச்சு அவ கையால் சாமி விளக்கை ஏற்றி வைக்கணும். அப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும் என்றாள். அத்தைக்கு உன் மேலே எவ்வளவு பாசம் பாத்தியா யசோதா? யசோதாவை பார்த்து புன்முறுவல் பூத்தார் கல்யாணராமன். தம்பி, ராகுல் சொல்கிறாப்ல இந்த மாத கடைசியிலேயே கல்யாணத்தை முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். நீ என்னடா சொல்கிற? நான் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? நீ சொன்னால் சரிதான்க்கா. கல்யாணத்துக்காக நீங்கள் 1 ரூபாய் கூட செலவு பண்ணக்கூடாது மாமா. எல்லா செலவையும் நானே பார்த்துக்கிறேன். உங்களுக்கும் சேர்த்து கல்யாண அழைப்பிதழ்களை நானே அடித்து அனுப்பி வச்சுடுறேன். கல்யாணத்தை கோயம்புத்தூர்லேயே வச்சுக்கலாம். கல்யாணத்துக்கு முதல் நாள் வந்து யசோதாவே பரிசம் போட்டு கூட்டி போயிடுறேன். கல்யாணம் முடிஞ்சதுமே நீங்களும் அத்தையும் இந்த வீட்டை காலி பண்ணிடுங்க. கோயம்புத்தூருக்கு வந்து எங்களோடையே தங்கிடுங்க. இனிக்க பேசினான். கல்யாணராமனுக்கு தலைகால் புரியவில்லை. ஆகாயத்தில் மிதப்பதை போல் உணர்ந்தார். தம்பி, கனகம் அழைத்தாள். சொல்லுக்கா. நீயும் சிவகாமியும் பக்கம் பக்கமாக வந்து நில்லுங்க. தாம்பூலத்தட்டை மாற்றிக்கலாம். சரிக்கா. சிவகாமியை தன்னருகில் அழைத்தார். மறுபேதும் சொல்லாமல் வேண்டா வெறுப்பாய் அவர் அருகில் போய் நின்றாள் சிவகாமி. பூ, பழம், தேங்காய், வெற்றிலை பாக்கிருந்த தாம்பூலத்தட்டை கனகம் கல்யாணராமன் சிவகாமி தம்பதியரிடம் கொடுத்தாள். எல்லாம் நல்லபடியாக முடியணும் வாயார வாழ்த்தினாள். சிவகாமி, தாம்பூலத்தட்டை கொண்டு போய் சாமி அறையில் வை. சரிங்க. எல்லாவற்றையும் மௌனமாய் பார்த்து கொண்டிருந்தாள் யசோதா. அழுகை உடைப்படுத்தது. பெண்ணை பெற்றவர்களுக்கு எல்லா உரிமையும் கடமையும் இருக்கிறது. அதை மறுக்க முடியாதுதான். அதே சமயம் கல்யாணம் என்று முடிவெடுக்கும்போது தன்னிடம் ஒரு வார்த்தை கூட கேட்காமல் அவர்களாகவே தாம்பூலத்தட்டு வரைக்கும் மாற்றிக்கொண்டதை பார்க்க யசோதாவின் இதயம் தூள் தூளாய் நொறுங்கி போனது. மாமா, இன்னொரு முக்கியமான விஷயம். சொன்னால் தப்பாக நினைக்க மாட்டீங்களே? பரவாயில்ல மாப்ள, சொல்லுங்க. யசோதா இனி வேலைக்கெல்லாம் போக வேணாம். தாம்பூலத்தட்டை மாற்றியாச்சு. நீங்களே அனுமதிச்சாலும் நான் யசோதாவை வேலைக்கு அனுப்ப மாட்டேன். இதில் தப்பாக நினைக்க எதுவுமே இல்லை மாப்ள. யசோதா இனி வேலைக்கு போக மாட்டா. தேங்க்ஸ் மாமா. பிடிக்காதவனோடு விருப்பமில்லாத கல்யாணம். இது போதாதென்று இனி வேலைக்கும் போக வேணாமாமே. பொங்கி வந்த அழுகையை கட்டுப்படுத்த முடியாமல் உள்ளறைக்குள் ஓடிப்போனாள் யசோதா. ராகுலின் சட்டைப்பையில் இருந்த செல்போன் சினுங்கியது. செல்போனை வெளியே எடுத்து திரையில் ஒளிர்ந்த எண்களை பார்த்தான். கோயம்புத்தூரிலிருந்து அவனுடைய நண்பன் சிவாதான் அழைத்தான். சொல்லு சிவா. வீடு பூட்டி இருக்கே, எங்கடா இருக்கா? வெளியூரில் இருக்கேன். என்னடா விஷயம்? நானும் அம்மாவும் எங்கள் மாமா வீட்டுக்கு வந்திருக்கோம். பேசியபடியே இருக்கையை விட்டு எழுந்து கூடத்தை விட்டு வெளியே வந்தான் ராகுல். மாமா வீட்டில் ஏதாச்சும் விசேஷமா ராகுல்? ஆமாம், விசேஷம்தான். எனக்கு என் மாமா பொண்ணு யசோதாவோட நிச்சயதார்த்தம். இந்த மாத கடைசியில் கல்யாணம். ராகுல் உற்சாகமாய் பேசினான். ராகுல், என்னடா சொல்கிற? உனக்கு கல்யாணமா? இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை, அதுவும் சொந்த மாமா பொண்ணோட வாழ்க்கையை வீணாக்க போறியா? வேணாம் ராகுல். யசோதாவை நீ நேரில் பார்த்துருந்தன்னா இந்த வார்த்தையை சொல்ல மாட்டா. யசோதாவை பார்த்ததுலேருந்து என் தூக்கமே போச்சு. அதனால தான் பாசத்தை காரணமாக காட்டி எங்கள் அம்மாவை தூண்டிவிட்டு அவசரமாக இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்திருக்கேன். ராகுல், நீ ஒரு எய்ட்ஸ் நோயாளி. மரணத்தோட வாசலில் நிற்கிறா. சாக போகிற நாட்களை எண்ணிக்கிட்டு இருக்கா. அதை மறந்துட்டியா? மறக்கலை. இன்னும் 6 மாதத்துலேயோ 3 மாதத்துலேயோ நான் சாக போகிறேன்னு எனக்கு தெரியும். இருக்க போகிற நாட்களை சந்தோஷமாக கழிக்கணும்னு ஆசைப்படுறேன். இது தப்பா? யசோதாவோட ஒரு நாள் வாழ்ந்தாலும் அது 100 வருஷம் வாழ்ந்ததுக்கு சமம். அந்த திருப்தியோடவே நான் செத்து போயிடுறேனே. நீ ஏண்டா வைத்தறிச்சல் படுறா? முதல்ல ஃபோனை வை. எதா இருந்தாலும் நேரில் வந்து பேசுகிறேன். எரிச்சலும் கோபமுமாய் தொடர்பை துண்டித்தான் ராகுல். ராகுல் பெண்கள் விஷயத்தில் பலகீனமானவன், மோசமானவன். கல்யாணத்திற்கு முன்னாலேயே நிறைய தப்பான பெண்களோடு தொடர்பு வைத்திருந்தான். கல்யாணத்திற்கு பிறகும் திருந்தவில்லை. தன்னை திருத்திக்கொள்ள முயற்சி செய்யவில்லை. மது, மாது, சீட்டாட்டம் என ராகுலின் தீய பழக்கம் தொடர்ந்தது. போராட முடியாமல் தான் முதல் மனைவி விவாகரத்து வாங்கி கொண்டு போயிருந்தாள். ராகுலுக்கு அடிக்கடி வயிற்றுப்போக்கு வாந்தி என வந்தது. திடீரென உடல் இளைத்தது. எப்பவும் களைப்பாகவும் சோர்வாகவும் இருந்தது. தலைவலி வேறு நிற்கவே இல்லை. அதனால்தான் மருத்துவரிடம் போய் தன் உடலை பரிசோதனை செய்தான். அப்போது மருத்துவமனைக்கு சிவாவும் கூடவே வந்திருந்தான்.
சாரி, இதை சொல்லவே கஷ்டமாக தான் இருக்குது. கொடிய நோயான எய்ட்ஸ் உங்களை தாக்கியிருக்கு. ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சிருந்தாலாவது மேற்கொண்டு பரவாமல் தடுத்திருக்கலாம். ஆனால் நீங்கள் நோய் முத்தின கண்டிஷனில் தான் வந்திருக்கீங்க. இதை மருந்து மாத்திரை ட்ரீட்மெண்ட்டால் குணப்படுத்துறது சிரமம். ஸோ வாழப்போகிற ஒவ்வொரு நாளையும் பயனுள்ளதாக கழிக்க பாருங்க. மனசை விட்டுறாமல் திடமாக வச்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. டாக்டர் இந்த அதிர்ச்சியான தகவலை சொன்னபோது சிவாவும் கூட இருந்ததால் தான் அவனுக்கே தெரிய வந்தது. இல்லாவிட்டால் கனகத்திடம் மறைத்தது போலவே சிவாவிடமும் மறைத்திருப்பான் ராகுல். தனக்கு எய்ட்ஸ் என்பது பேரிடியாக இருந்தாலும் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் திடமாக இருந்தான் ராகுல். சாகப்போவது உறுதியாகிவிட்டது. அதற்கு முன்பு யசோதாவோடு திகட்ட வாழ்ந்துவிட்டு சாகலாம். சுயநலவாதியாக மாறிப்போயிருந்தான் ராகுல். தன் மகனுக்கு எய்ட்ஸ் நோய் என்கிற விஷயம் கனகத்திற்கு இந்த வினாடி வரை தெரியவே தெரியாது. இந்தாமா ஸ்வீட். அட்டைப்பெட்டியின் மூடியை திறந்து நீட்டினான் சுரேந்திரன். உள்ளே சுத்தமான நெய்யினால் தயாரிக்கப்பட்ட கேக்குகள் சின்ன சின்ன சதுர துண்டுகளாய் காட்சியளித்தது. சகுந்தலா ஒரு கேக் துண்டை கையில் எடுத்தாள். அண்ணி, நீங்களும் ஸ்வீட் எடுத்துக்குங்க. நர்மதாவிற்கும் கொடுத்தான். எனக்கு ஸ்வீட் இல்லையா சுரேந்தர்? சாய்வு நாட்களில் அமர்ந்திருந்த சபேசன் கேட்டார். உங்களுக்கு சுகராச்சேப்பா? அதனால் எல்லாரும் சாப்பிட்றப்போ நான் மட்டும் நாக்கில் எச்சில் ஊற வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? எனக்கும் ஒரு கேக் துண்டு கொடுடா என்றார் புன்முறுவலோடு. தாராளமாக எடுத்து சாப்பிடுங்கப்பா. அட்டைப்பெட்டியையே அவருடைய கையில் திணித்து விட்டான். ஸ்வீட் எல்லாம் தர்றீங்களே, ஆஃபீஸில் ப்ரமோஷன் கிடச்சிருக்கா தம்பி? நர்மதா ஆர்வமாய் கேட்டாள். வேற என்னடா காரணம்? கார் வாங்கணும்னு லோன் கேட்டிருக்கிறதா சொன்னியே, லோன் பணம் கைக்கு வரப்போகுதா என்றாள் சகுந்தலா கனிவாய். அதெல்லாம் ஒன்றும் இல்லம்மா. ஆஃபீஸில் குவார்ட்டர்ஸ் தந்திருக்காங்களா சுரேந்திரா? இல்லைப்பா. அப்புறம் எதுக்குடா எல்லாருக்கும் ஸ்வீட் தர்ற? காரணத்தை முதல்ல சொல்லு. சபேசன் படபடத்தார். அப்பா, அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியலப்பா. சுரேந்திரனின் முகம் வழக்கத்தை விட பிரகாசமாய் மிளிர்ந்தது. சுரேந்திரன் எந்த விஷயத்தையும் பெரிதாய் எடுத்துக்கொள்ள மாட்டான். இந்தளவிற்கு அவன் உற்சாகமாய் எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுப்பது இதுதான் முதல் தடவை. அதனால்தான் வீட்டிலிருந்தவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். காரணத்தை தெரிந்து கொள்ள துடித்தார்கள். சுரேந்திரா, காரணத்தை சீக்கிரமாக சொல்லுடா, எனக்கு தலையே வெடிச்சிடும் போல இருக்கு. சகுந்தலாவின் குரலில் ஆர்வம் பொங்கியது. அம்மா, என்னை தேடி அந்த பொண்ணு வந்திருந்துச்சு என்றான் பரவசமாய். எந்த பொண்ணுடா? யசோதாமா. அந்த திமிர்காரி எதுக்குடா உன்னை தேடி வந்தா? ராசாவாட்டம் இருக்கிற உன்னை போய் பிடிக்கலன்னு சொல்லிட்டாலே. சகுந்தலாவின் முகம் கோபமாய் மாறியது. நீ நினைக்கிறது தப்புமா. யசோதா அப்படி எதுவுமே சொல்லலையாம். அவங்க அப்பா தான் அப்படி ஒரு பொய்ய சொல்லியிருக்கார். என்னடா சொல்கிறா? சகுந்தலா திகைத்து போனாள். யசோதாவை அவங்க அப்பா அவளோட அத்தை பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குற முடிவில் இருக்காராம். யசோதாவை நம்ம வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சு போச்சுங்கிறத யசோதாவோட அப்பா நல்லாவே புரிஞ்சுக்கிட்டார். வேற எந்த காரணம் சொன்னாலும் நாம் ஏற்றுக்க மாட்டோம். திரும்ப திரும்ப அவர்கிட்ட போய் யசோதாவை பொண்ணு கேட்போம்னு யோசிச்சு தான் என் பொண்ணுக்கு உங்கள் பையனை பிடிக்கலன்னு ஒரு பைய சொல்லிட்டார். யசோதா தான் நம்ம வீட்டு மருமகள்ங்கிறதுல நாம் உறுதியாக இருந்தோம் இல்லையா? அந்த உறுதியை உடைக்கணுங்கிறது தான் அவரோட எண்ணம். சுரேந்திரன் விஷயத்தை சொல்லி முடித்தான். அடப்பாவி. ஆமாம், யசோதா உங்களை எதுக்காக தம்பி தேடி வந்தா? தன் அப்பா சொன்ன போய் அவளுக்கு தெரிஞ்சதும் துடிச்சு போயிட்டாளாம். அவள் அப்பா சொன்ன வார்த்தைகளால் என் மனசு காயம்பட்டுடக்கூடாதுன்னு தான் என் ஆஃபீஸ்க்கே தேடி வந்து உண்மையை சொல்லிட்டா. இப்போவாச்சும் புரிஞ்சுக்கம்மா, யசோதா நல்லவதாம்மா. அவள் நல்லவளோ கெட்டவளோ அவளால் நமக்கு என்னடா ஆக போகுது? அவள் தான் அத்தை பையனை கட்டிக்க போகிறாளே. யசோதாவுக்கு அந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைம்மா. உங்ககிட்ட சொன்னாளா? அவளோட பேச்சை வச்சு நானாக யூகம் பண்ணிக்கிட்டேன். அது மட்டும் இல்லை, யசோதாவுக்கும் என்னை பிடிச்சிருக்கு. ஆனால் அதை தன் அப்பாவுக்கு பயந்து தான் மனசுக்குள்ளேயே மூடி வச்சிருக்கா. சுரேந்திரா, நீயா எதையாச்சும் கற்பனை பண்ணிக்காதா? இது கற்பனை இல்லை. யசோதா மனசில் நான் இருக்கேன்மா. என் மனசு காயம்பட்டா அவளுக்கு என்ன வந்தது? எதுக்காக என்னை தேடி வந்து உண்மையை சொல்லணும்? அதனால் யசோதாவுக்கு என்னை பிடிச்சிருக்கு. அதனால தான் எங்களுக்கெல்லாம் ஸ்வீட் தந்தீங்களா தம்பி என்றாள் நர்மதா. ஆமா அண்ணி, நீ சொல்கிறது உண்மையாக இருந்தால் எங்களுக்கும் சந்தோஷம்தான். ஆனால் யசோதா இதை தைரியமாக தன் அப்பா கிட்ட சொல்லுவாளா? சொல்ல முடியாம தானே தவிக்கிறா. வேணாம் சுரேந்திரா, யசோதா யாரையோ கல்யாணம் பண்ணிக்கட்டும். நீ ஏதாவது இடையூறு செய்திடாத. அவளை தவிர வேற பொண்ணுங்களே இல்லையா? யசோதாவை விட பல மடங்கு அழகான ஒரு பொண்ணை நான் தேடி கண்டுபிடிக்கிறேன். உன் மனைவியாக்கி இந்த வீட்டுக்கு மருமகளாக கூட்டிகிட்டு வரேன். இருக்கிற யசோதாவை விட்டுட்டு இல்லாத ஒருத்தையை தேடி கண்டுபிடிச்சும் மருமகளாக கொண்டு வரேன்னு சொல்கிறியேம்மா?
சுரேந்தர், அம்மா, எத்தனையோ இடங்கள்ல மணமேடை வரைக்கும் போய் கூட பொண்ணும் மாப்பிளையும் மாறியிருக்காங்க. அதுபோல் என் விஷயத்திலும் ஏதாச்சும் நடக்கட்டுமே. நீ தான் அடிக்கடி கோவிலுக்கு போவியே, சாமிக்கிட்ட எனக்காக வேண்டிக்கம்மா. சுரேந்திரா, நீ பேசுறது வேடிக்கையாக இருக்குடா. நீயும் அந்த பொண்ணும் காதலர்களாக இருந்தா கூட இந்த உலகமே எதிர்த்தாலும் நானும் உன் அம்மாவும் உங்களை மனசார ஏற்றுக்குவோம், போராடி சேர்த்து வைப்போம். உன் விஷயத்தில் அது போல் ஒன்றுமே இல்லையே. நீ யாரோ யசோதா யாரோ, ஒரே ஒரு தடவை பொண்ணு பார்க்க போனப்போ அவளை நீ பார்த்துருக்கா. அதுவும் ஒரு வார்த்தை கூட பேசலை. தன் அப்பா சொன்ன பொய்யால் உன் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நினச்சிதான் அவள் உன்னை தேடி வந்து பேசியிருக்கா. இதோட முடிஞ்சு போயிடுச்சு உங்களோட சந்திப்பு. கண்ணியமாக ஒதுங்கிறது தான் கௌரவம். அவளை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு பிடிவாதம் பிடிக்கிறது நல்லா இல்ல. சபேசன் கூறிய அறிவுரைகள் சுரேந்திரனின் காதில் விழவே இல்லை. அப்பா, யசோதா தான் எனக்கு மனைவியாக வரணும்னு இருந்தா அதை தடுக்க யாராலும் முடியாதுப்பா. உன்னை திருத்தவே முடியாது, சபேசன் சலிப்பாய் சொன்னார். யசோதாவுக்கு அவள் அத்தை பையனோட கல்யாணம் நடக்கிற வரை அவன் இப்படி தான் புலம்பிக்கிட்டே இருக்க போகிறான். யசோதாவை வேற ஒருத்தனோட மனக்கோலத்தில் பார்த்த பிறகுதான் அவன் தன் நினப்பை மாற்றிக்குவான், திருந்துவான். அது வரைக்கும் நாம் காத்திருக்க தான் ஆகணும், வேற வழியே இல்லை. அம்மா, சகுந்தலாவிற்கு அருகில் வந்தான். இன்னும் என்னடா சொல்ல போறா? எனக்கும் யசோதாவுக்கும் தான் கல்யாணம் நடக்க போகுதுன்னு என் உள்ளுக்குள்ளே ஒரு குரல் ஒழிச்சுக்கிட்டே இருக்குமா. நீ வேணா பாரேன், யசோதா எனக்கு தான் மனைவியாக வரப்போறா. பார்க்கலாம். பார்க்கத்தான் போறீங்க, சுரேந்திரன் அழுத்தமாய் உச்சரித்தான். யசோதா ஒரு பெண், சாதாரண பெண், பேரழகி எல்லாம் கிடையாது. அப்படி அவளிடம் என்னதான் இருக்கிறது? இவன் இந்தளவிற்கு உருகி தவிக்கிறானே. ஒருவேளை ஏதேனும் பூர்வ ஜென்ம பந்தமாய் இருக்குமோ? பெருமூச்சு விட்டாள் அம்மா சகுந்தலா. அப்போதைக்கு சுரேந்திரனை நினைத்து கவலைப்படுவதை தவிர வேறொன்றும் தெரியவில்லை. கோயம்புத்தூர் பொள்ளாச்சி சாலையில் மிக பிரம்மாண்டமாய் நின்றிருந்தது கனகத்தின் பங்களா. சுற்றிலும் நிறைய மரங்கள் அடர்த்தியாய் வளர்ந்து நின்றிருந்தன. சப்போட்டாவும் நெல்லியும் கொத்து கொத்தாய் குலுங்கின. பறவைகள் இலவசமாய் இன்னிசை கச்சேரி நடத்தி கொண்டிருந்தன. கனகம் அருகிலிருந்த பிள்ளையார் கோவிலுக்கு சாமி கும்பிட போயிருந்தாள். ராகுலை தேடி வந்திருந்தான் சிவா. அச்சடித்து வைத்திருந்த கல்யாண அழைப்பிதழ்கள் கட்டுக்கட்டாய் மேஜை மீது அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. ராகுல், யசோதா இருவருடைய வண்ண புகைப்படங்களும் கல்யாண அழைப்பிதழில் அச்சடிக்கப்பட்டிருந்தது. தன்னிடமிருந்து விவாகரத்து வாங்கி கொண்டு போய்விட்ட தன் முதல் மனைவியும் அவளை சார்ந்த உறவினர்களும் நண்பர்களும் தனக்கு மறுபடியும் அழகான ஒரு பெண்ணோடு கல்யாணம் நடக்கப் போவதை தெரிந்து கொள்ளட்டும், பெருமூச்சு விடட்டும், வயிறெறியட்டும், பொறாமைப்படட்டும் என்பதற்காகத்தான் பணத்தை வாரி இறைத்து பளபளப்பான தாளில் கல்யாண அழைப்பிதழை அச்சடித்திருந்தான். ஊரில் ஒருவர் விடாமல் அழைப்பிதழ் கொடுக்க வேண்டும் என மனசுக்குள் திட்டம் வைத்திருந்தான். கனகம் அழைப்பிதழ்களின் முனைகளில் மஞ்சள் பூசி வைத்திருந்தாள். ஒவ்வொரு அழைப்பிதழாய் எடுத்து முகவரி எழுதி கொண்டிருந்தான் ராகுல். வீட்டில் இருந்ததால் கொஞ்சமாய் மது குடித்திருந்தான். பெரும்பாலும் கனகம் மாடியறைக்கெல்லாம் வரவே மாட்டாள். வந்தாலும் ராகுல் போதையில் இருப்பதை கண்டுகொள்ள மாட்டாள். தாய் கண்டுகொள்ள வேண்டும், கண்டிக்கவும் வேண்டும். இல்லாவிட்டால் பிள்ளைகள் சீரழிந்துதான் போகும். ராகுல் தான் அதற்கு நல்ல உதாரணம். சிவா, என் கல்யாண அழைப்பிதழை பாருடா, டிசைன் நல்லா இருக்கா? யசோதா அழகா இருக்காளா? எங்கள் ஜோடி பொருத்தம் எப்படி? ராகுல் தந்த கல்யாண அழைப்பிதழை கையில் வாங்கினான் சிவா. மாசுமருவில்லாத கள்ளம் கபடமற்ற வசீகரமான யசோதாவின் முகத்தை பார்த்ததும் சிவாவிற்கு தன் தங்கைகளின் ஞாபகம்தான் வந்தது. சிவாவிற்கு 2 தங்கைகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்தால் தாங்க முடியுமா? சிவா கசப்பாய் ராகுலை பார்த்தான். யசோதா பச்சைக்கிளி மாதிரி இருக்கா. கோரமான கழுகு கிட்ட கொடுத்துட்டாங்களேன்னு கவலைப்படுறியா? அதில்லடா. பின்ன வேற என்னடா நினைக்கிறா? உன் உடம்புல இருக்கிற வியாதியை நினச்சேன். சிவா, இப்பவும் ஒன்றும் மோசமில்லை ராகுல். உங்கள் அம்மா கிட்ட உனக்கு இருக்கிற வியாதியை சொல்லி கல்யாணத்தை நிறுத்திடு. அந்த பொண்ணு யசோதாவை பார்த்தா பாவமாக இருக்குது. ஏழையாக இருந்தாலும் உங்கள் மாமா அந்த பொண்ணை ஒழுக்கமாக வளர்த்துருப்பாரு. நல்லா படிக்கவும் வச்சுருக்காரு. அவங்க வசதிக்கு ஏற்ற இடத்துல ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்ந்துட்டு போகட்டுமே. சிவா தன் மனதில் தோன்றியதை வெளிப்படையாய் பேச ஏற்கனவே போதையில் இருந்த ராகுலுக்கு ஆத்திரம் தலைக்கேறியது. நரம்புகள் புடைத்தது, கண்கள் சிவப்பேறியது. முஷ்டியை மடக்கி சிவாவின் முகத்தில் ஆவேசமாய் ஒரு குத்து விட்டான். என்கிட்ட கை நீட்டி நின்று என்னோட எச்சில் சாப்பாட்டை சாப்பிட்றவன் நீ எனக்கே புத்திமதி சொல்றியா? விட்டா நீயே என்னை பற்றின விஷயத்த சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவ போல இருக்கே. ராகுலின் தாக்குதலினால் நிலை தடுமாறி போனான் சிவா. ராகுல் அதிர்ச்சியாய் கத்தினான். வெளியில போடா நாயே. ராகுல், எதுக்குடா என்ன அடிச்சா?
ஃப்ரெண்டுனா ஒரு எல்லை இருக்குது. வாழ்த்து சொல்லிட்டு வாங்கி திங்கிறதோட நிறுத்திக்கணும். தேவையில்லாத விஷயங்களில் மூக்க நீட்டினா உதப்பட்டு தான் நிற்கணும். அன்னைக்கு என்னடானா ஃபோன்லேயே அட்வைஸ் பண்ணின, இப்போ நேரில் பண்ணுறியா? உன்னையெல்லாம் எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சிருக்கணும்டா. ராகுல், லிமிட் யுவர் வேர்ட்ஸ். மூஞ்சியை பேத்துடுவேன். இனி முகத்திலேயே முழிக்காத, என் வீட்டுப்படியை மிதிக்காத. ராகுல், ஆத்திரம் உன் கண்ணை மறைக்குது. வாயில் வந்ததையெல்லாம் பேசாத. நான் உன் ஃப்ரெண்டுடா. ராகுலை சமாதானப்படுத்த முயன்றான். முடியவில்லை. ஃப்ரெண்டுங்கிற வார்த்தையை பயன்படுத்தி என்கிட்ட ஆயிரக்கணக்கில் கடன் வாங்கி வச்சிருக்க. எண்ணி 2 நாளில் என்கிட்ட வாங்கின பணம் எல்லாம் வட்டியோட கையில் வந்து சேரணும். இல்லாட்டி உன் வீட்டு வாசலுக்கு ஆட்கள் அனுப்பி நாரடிச்சிடுவேன். ராகுல் வெறி பிடித்தவன் போல கத்தினான். சிவா படித்திருக்கிறான். படிப்பிற்கேற்ற வேலை கிடைக்கவில்லை. கல்யாண வயதில் 2 தங்கைகள். அப்பாவிற்கு பென்ஷன் பணம் வருகிறது. அதனால்தான் குடும்பம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. சிவா தன்னுடைய தனிப்பட்ட செலவிற்கெல்லாம் அப்பாவிடம் கையேந்த முடியாத நிலை. வீட்டு வாடகை கொடுக்கணும். என் தங்கச்சிக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டணும். 4000 குடுடா, 7000 குடுடா. அடிக்கடி ராகுலிடம் கை நீட்டி கடன் வாங்கியிருக்கிறான். கொடுத்ததையெல்லாம் ராகுல் மறந்திருப்பான், பெரிதாய் கணக்கு வைத்து கொள்ள மாட்டான் என நினைத்திருந்தான் சிவா. வாங்கிய கடனில் 10 ரூபாய் கூட இன்னும் திருப்பி கொடுக்கவில்லை. இந்த லட்சணத்தில் எல்லா பணத்தையும், அதுவும் வட்டியோடு சேர்த்து கொடுக்க முடியுமா? ஆடிப்போனான் சிவா. ராகுல், ப்ளீஸ், திடீர்னு பணத்தை வட்டியோடு கேட்டால் நான் என்னடா பண்ணுவேன்? கெஞ்சினான். அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் பணம் வட்டியோடு வந்து சேரலன்னா நான் சொன்னதை செஞ்சிடுவேன். ராகுல், நான் தெரியாமல் உன் பர்சனலில் தலையிட்டுட்டேன். இனி உன்னோட வியாதியை பற்றி யாருக்கிட்டேயும் மூச்சு விட மாட்டேன். என்னை மன்னிச்சிடு. வியாதின்னு சொல்லி என்னை வெறுப்பேத்தாதா. முதல்ல இங்கிருந்து போயிடு. சிவா அதற்கு மேல் அங்கே நிற்கவில்லை. 2 நாட்கள் கழிந்தது. சிவாவால் பணத்தை புரட்ட முடியவில்லை. ராகுல் ஏதோ கோபத்தில் பேசிவிட்டான், வேறெதுவும் செய்துவிட மாட்டான் என அலட்சியமாக இருந்தான் சிவா. ராகுல் தான் மோசமானவனாயிற்றே. சிவாவிடமிருந்து பணம் வராததால் தன் நாட்களை அவன் வீட்டிற்கே அனுப்பி கூச்சல் போட வைத்து விட்டான். 2 வயசு பெண்கள் இருக்கும் வீட்டில் அடியாட்கள் வந்து கூச்சல் போட்டால் தாங்க முடியுமா? சிவாவின் அப்பாவும் அம்மாவும் அவமானத்தில் கூனி குறுகி போனார்கள். சிவாவின் தங்கைகள் அழத் தொடங்கிவிட்டார்கள். சிவா வேறு அப்போது வீட்டில் இல்லை. அடியாட்களின் காலில் விழுந்து கும்பிட்டுதான் திருப்பி அனுப்பினார் சிவாவின் அப்பா. அடுத்த நாளே சிவாவின் அம்மா தன் தாலி செயினை அடகு வைத்து ராகுலிடம் சிவா பட்ட கடனை அடைத்து விட்டாள். ஆனால் சிவாவை தான் வீட்டில் சேர்த்து கொள்ளவில்லை. உன்னால எங்களுக்கு அவமானம்தான் மிச்சம். உன்னை என் பிள்ளைன்னு சொல்லிக்கவே வெட்கமாக இருக்கு. ஒரு வேலை தேடிக்க துப்பில்லா. கண்டவன்கிட்டையும் கையை நீட்டி கடன் வாங்க மட்டும் தெரியுது. இனி நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. எங்காவது ஒளிஞ்சிடு. இல்லாட்டி நாங்கள் உயிரோடையே இருக்க மாட்டோம். நாங்கள் செத்தாலும் எங்கள் முகத்தில் முழிக்காதா. சிவாவின் அப்பா வாய்க்கிலேயே கத்தினார். நாங்கள் நல்லா இருக்கணும்னா, மானத்தோட வாழணும்னா நீ வீட்டை விட்டு போயிடு சிவா. அம்மாவும் கைகளை குவித்து கும்பிட்டாள். வேறு வழியின்றி வீட்டை விட்டு வெளியேறினான் சிவா. திருப்பூரில் போய் ஒரு பனியன் கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தான். ராகுலை எப்படியாவது பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணம் கொழுந்துவிட்டு எரிந்தது. உச்சி பிள்ளையார் கோவில். மலைக்கோட்டையின் பாறை மீது நின்று கீழே பார்த்தபோது தலையே சுற்றியது. திருச்சி மாநகரத்தின் கட்டிடங்கள் அனைத்தும் சின்ன சின்னதாய் தெரிந்தது. உடம்பு முடிகிறதோ இல்லையோ, மாதத்தில் ஒரு நாள் மலைக்கோட்டை பிள்ளையாரை தரிசனம் பண்ண வந்து விடுவாள் சகுந்தலா. தனியே வரமாட்டாள். மருமகள் நர்மதாவையும் கூட அழைத்து வந்து விடுவாள். வயதின் காரணமாக கீழே இருந்து படிகளில் ஏறுவது சிரமம்தான் என்றாலும் 5 படிகளாக ஏறி ஆங்காங்கே அமர்ந்து இலைப்பாரி உச்சியை தொட்டு விடுவாள். பிள்ளையாரை தரிசனம் பண்ணிவிட்டு நர்மதாவும் சகுந்தலாவும் உச்சிமலையிலேயே பாரியின் மீது அமர்ந்திருந்தார்கள். சகுந்தலாவிற்கு படிகளில் ஏறுவது உடற்பயிற்சி செய்வது மாதிரி. மூச்சு திணறும், வியர்த்து கொட்டும், இதயம் படபடவென துடிக்கும். மேலே ஏறி பிள்ளையாரை தரிசனம் பண்ணுகிற போது மனசும் உடம்பும் லேசாகிவிடும். சிலுசிலுவென வீசுகிற தென்றல் உயிர் வரை ஊடுருவி மனசையும் உடலையும் தாளாட்டுகிற போது சுகமாக இருக்கும். ஒரு அரை மணி நேரமாவது பாரியிலேயே அமர்ந்து விட்டுதான் மாமியாரும் மருமகளும் கீழே இறங்குவார்கள். நர்மதாவும் சகுந்தலாவும் அமர்ந்திருந்த இடத்திற்கு சற்று தள்ளி கம்பி பிடியில் சாய்ந்தபடி படிக்கட்டில் அமர்ந்திருந்தாள் யசோதா. தலை நிறைய பூச்சுடி புது சேலை கட்டியிருந்தாள். ஆனால் முகத்தில் பொலிவில்லை. எதையோ பறிகொடுத்தவளை போல காணப்பட்டாள். யசோதாவை சகுந்தலா கவனிக்கவில்லை. ஆனால் நர்மதா கவனித்து விட்டாள். அத்தா, அதோ அங்கே பாருங்களேன், யார் உட்கார்ந்துருக்காங்கன்னு. நர்மதாவின் விரல் காட்டிய பக்கம் சகுந்தலாவின் பார்வை திரும்பியது. கண்களை சுருக்கி பார்த்தாள். யசோதாவை அவளால் சட்டென அடையாளம் காண முடியலை. யாரு நர்மதா அந்த பொண்ணு? நல்லா பாருங்க, கண்டுபிடிச்சிடுவீங்க.
சிரித்தபடியே நர்மதா கிசுகிசுக்க சகுந்தலா உற்று பார்த்தாள். யசோதாவை கண்டுகொண்டாள். முகமும் கண்களும் மலர்ந்தது. நம்ம சுரேந்தரனுக்கு பார்த்த பொண்ணுதானே? கட்டினா அவளைதான் கட்டிப்பேன்னு உங்கள் பிள்ளை பிடிவாதமாக புலம்பிக்கிட்டு இருக்காரே, அவளேதான். நர்மதா வாமா, அவ கூட போய் பேசிட்டு வரலாம். சகுந்தலா எழுந்தாள். பேசுறதுக்கு என்னத்தான் இருக்கு? சுரேந்தரனை பற்றி பேசலாம். அத்தா, என் புள்ள உன்னை மறக்கலாமா? உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு பிடிவாதமாக இருக்கான்னு சொல்லலாம். அத்தா வேணாம். பேசினா தான் அவள் மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும் நர்மதா. நான் வரல அத்தா. அவள் கோபமாக ஏதாவது பேசிட்டானா மனசுக்கு கஷ்டமாக இருக்கும். வேணும்னா நீங்கள் போய் பேசிட்டு வாங்க. யசோதாவோடு பேசுவதற்கு நர்மதா எழுந்து வர மறுத்துவிட்டாள். சகுந்தலா வேகமாக எழுந்தாள். என் புள்ள உன்னையே நினச்சிட்டு இருக்கான். வேற எந்த பொண்ணையாச்சும் பேசி முடிக்கலாம்னு பார்த்தாலும் ஒத்துக்க மாட்டேங்கிறான். அவன் மனசில் நீ தான் இருக்கா. அதே மாதிரி உனக்கும் அவனை பிடிச்சிருக்கா? உன் மனசுலையும் அவன் இருக்கானா? தைரியமாக சொல்லுமா, நான் உங்கள் 2 பேரையும் சேர்த்து வைக்கிறேன். வெளிப்படையாகவே பேசிவிட வேண்டியதுதான். இனி இதுபோல ஒரு வாய்ப்பு அமைவது சிரமம். கோவிலாகவும் இருக்கிறது. நல்ல விஷயத்தை நேரடியாக கேட்டுவிடலாம். சொன்னால்தானே அவளுக்கும் தெரியும். தன் அருகில் வரும் வரை யசோதா கவனிக்கவே இல்லை. சகுந்தலா அவளுக்கு பக்கமாய் போய் அமர்ந்தாள். யசோதா, கனிவாய் அழைத்தாள். யசோதா நிமிர்ந்தாள். முகத்தில் குழப்பம் பரவியது. புருவங்களை உயர்த்தினாள். நீங்க யாரு? என தெரியலையா யசோதா? தெரியலா. நான் தான்மா சுரேந்திரனோட அம்மா. உன்னை பொண்ணு பார்க்க உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கேன்மா. மறந்துட்டியா? ஆமாம் மறந்துட்டேன். ஆனால் இப்போ ஞாபகம் வந்துடுச்சு. யசோதாவின் கண்கள் மலர்ச்சியானது. யசோதா, உங்கள் அப்பா சொன்ன பொய்யை நம்பி நானும் உன்னை தப்பாக நினச்சிட்டேன்மா. ஆனால் என் பிள்ளை சுரேந்திரன். யசோதா அப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கவே மாட்டாள்னு ரொம்ப உறுதியாக பேசினான். அதே போல் நீயே அவனை தேடி வந்து எல்லா உண்மைகளையும் சொன்னியாமே. நீ அவனை தேடி வந்து பேசினதை நினச்சி எவ்வளோ சந்தோஷப்பட்டான்னு தெரியுமா? இன்னமும் உன்னையே தான்மா நினச்சிட்ருக்கான். கல்யாணம்னு நடந்தா அது யசோதாவோட தான் நடக்கணும்னு பிடிவாதம் பிடிக்கிறான்மா. சகுந்தலா குரலில் ஏக்கம் வழிந்தது. தன் பிள்ளையை யசோதா புரிந்து கொள்ள மாட்டாளா என தவியாய் தவித்தாள். இதையெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்கிறீங்க? யசோதா, எனக்கு என் அத்தை பையனோட கல்யாணம் முடிவாயிடுச்சு. கல்யாண அழைப்பிதழ்கள் கூட அச்சடிச்சாச்சு. முதல் அழைப்பிதழை உச்சி பிள்ளையாருக்கு வச்சு கும்பிட்டு போகிறதுக்காக என் அப்பாவும் அம்மாவும் என்னை கூட்டி வந்திருக்காங்க. கோவிலில் கூட்டமாக இருக்குது. அவங்க வரிசையில் நின்றுட்டுருக்காங்க. நான் கால் வலிக்குதுன்னு இங்கே வந்து உட்கார்ந்துருக்கேன். யசோதா, நான் உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கிறத அப்பா பார்த்தாருன்னா 1000 கேள்வி கேட்பார். நீங்கள் போயிடுங்க. விருப்பமில்லாத கல்யாணத்துக்கு ஏமா சம்மதிச்சா? சின்ன வயசுலேருந்தே எங்கள் அப்பா வார்த்தைகளை மீறினதில்ல. கல்யாண விஷயத்தில் மீற முடியுமா? எதுவுமே அவங்க தலையெழுத்துப்படி தானே நடக்கும். யசோதா, நாம் நினச்சா தலையெழுத்தை மாற்றிடலாம்மா. சுரேந்திரனை உனக்கு பிடிச்சிருக்காமா? உன் மனசில் சுரேந்திரன் இருக்கானாமா? நீ சரின்னு சொன்னால் நான் உங்களை சேர்த்து வைக்கிறேன்மா. என் மருமகளாக உன்னை மனசார ஏற்றுக்கிறேன்மா. யசோதாவின் கைகளை நெகிழ்ச்சியாய் பற்றினாள் சகுந்தலா. என்ன பேசுகிறீங்க? எனக்கு இன்னும் 10 நாளில் கல்யாணம். நீங்கள் பேசுகிறத யாராவது பார்த்தாங்கன்னா தப்பாக நினைக்க போகிறாங்க. யசோதா, உங்கள் பிள்ளையை வேறொரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க சொல்லுங்கள். அவரோட படிப்புக்கு, வேலைக்கு, அழகுக்கு என்னை விட அழகான திறமையான ஒருத்தி பெண்ணாக கிடைப்பா. யசோதா, உங்கள் பிள்ளைக்கு கூடிய சீக்கிரத்தில் கல்யாணம் முடிவாகணும்னு நானும் சாமியை வேண்டிக்கிறேன். நீங்களும் வேண்டிக்கிங்க. என்னால் அதுதாங்க முடியும். சகுந்தலா திகைத்து போய் பார்த்து கொண்டிருக்க யசோதா தன் ஹேண்ட்பேக்கிலிருந்து ஒரு கல்யாண அழைப்பிதழை வெளியே எடுத்தாள். இதை உங்கள் பிள்ளைக்கிட்ட கொண்டு போய் காட்டுங்க. அப்பவாச்சும் தன் மனசை மாற்றிக்கட்டும். நடக்கிற காரியமாக இருந்தால் காத்திருக்கலாம். நடக்க முடியாத காரியத்துக்காக ஏங்கிறதும் காத்திருக்கிறதும் பைத்தியகாரத்தனம்னு அவர்கிட்ட எடுத்து சொல்லுங்க. எவ்வளவோ சொல்லியாச்சுமா. சொல்ல வேணாம். இந்த அழைப்பிதழை காட்டுங்க, புரிஞ்சுக்குவாரு. தன் கல்யாண அழைப்பிதழை சகுந்தலாவிடம் நீட்டினாள் யசோதா. விரல்கள் நடுங்க அதை வாங்கி கொண்டாள் சகுந்தலா. தன் கண்களில் துளிர்த்த கண்ணீரை அந்த பக்கமாய் திரும்பி துடைத்து கொண்டாள் யசோதா. தொலைக்காட்சி பெட்டியின் முன்னால் அமர்ந்து அந்த இனிமையான பாடலை ரசித்து பார்த்து கொண்டிருந்தான் சுரேந்திரன். சபேசன் வெளியே போயிருந்தார். அண்ணன் நவீன் இன்னும் ஆஃபீஸிலிருந்து வீடு திரும்பி இருக்கவில்லை. உச்சி பிள்ளையார் கோவிலுக்கு போயிருந்த சகுந்தலாவும் நர்மதாவும் அப்போதுதான் வீட்டிற்குள் நுழைந்தார்கள். மலைக்கோட்டை கோவிலில் தான் யசோதாவை பார்த்ததையும் வழியே போய் பேசியதையும், யசோதா தன்னுடைய கல்யாண அழைப்பிதழை சுரேந்திரனிடம் காட்ட சொல்லிக் கொடுத்ததையும் அவனிடம் சொல்லவே கூடாது என்றுதான் முதலில் நினைத்தாள் சகுந்தலா.
வேணாம், எதையும் மறைச்சிடாதீங்கத்தா. யசோதாவோட பேசினதையும் அவளோட கல்யாண அழைப்புதலை உங்ககிட்ட கொடுத்து உங்கள் பிள்ளைக்கிட்ட காட்டுங்கன்னு சொன்னதையும் அப்படியே சொல்லிடுங்கத்தா. அப்போதான் உங்கள் பிள்ளைக்கு உண்மை புரியும். யசோதாவை பற்றின நினப்பை மாற்றிக்குவார். இல்லாட்டி ரொம்ப சிரமமாயிடும். யசோதா செய்தது தான் சரின்னு தோணுது. அவன் மனசு உடஞ்சி போயிட போகிறான். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நீங்கள் யசோதாவோட கல்யாண அழைப்புதலை அவர்கிட்ட கொடுத்துடுங்கத்தா. நர்மதா தான் வற்புறுத்தினாள். தயக்கமாக இருக்கு நர்மதா, என்கிட்ட கொடுங்க. கல்யாண அழைப்புதலை நான் அவர்கிட்ட காட்டுறேன். இல்லை, நானே காட்டுறேன். அரைமனதோடு சம்மதித்தாள் சகுந்தலா. கையில் இருந்த யசோதாவின் கல்யாண அழைப்புதல் வெடிகுண்டு மாதிரி கனத்தது. இந்த அழைப்புதலை பார்த்தால் சுரேந்திரனால் தாங்க முடியுமா? இதயம் தூள் தூளாய் வெடித்து சிதறி போய்விடுமே. சகுந்தலாவின் மனசு பரிதவித்தது. பிரசாதம் எடுத்துக்க சுரேந்திரா. விபூதி பிரசாதத்தை சுரேந்திரனிடம் நீட்டினாள். விரலால் தொட்டு நெற்றியில் பூசியபடியே கேட்டான். எந்த கோவிலுக்குமா போயிட்டு வரீங்க? உச்சி பிள்ளையார் கோவிலுக்கு. பிள்ளையார்கிட்ட எனக்காக வேண்டிக்கிட்டியாமா? ஏமா உன் முகம் ஒரு மாதிரியா இருக்கு? கோவிலை யசோதாவை பார்த்தேன்டா. அம்மா. மினுக்கென நிமிர்ந்தான். முகம் பிரகாசமாய் மாறியது. நானே வழியே போய் பேசினேன். யசோதா என்னம்மா சொன்னா? குரலில் உற்சாகம் பீரிட கேட்டான். ஒன்றும் சொல்லலா. அம்மா, இதை உன்கிட்ட கொடுக்க சொன்னாடா. அந்த கல்யாண அழைப்புதலை சுரேந்திரனிடம் தந்தாள். அதற்கு மேல் அங்கே இருக்க தர்ம சங்கடமாக இருந்தது. அடுக்களை பக்கம் நகர்ந்து விட்டாள். யசோதா எங்கிட்ட கொடுக்க சொன்னாளா? என்னவென்று புரியாமலே கையில் வாங்கியிருந்த சுரேந்திரன் அந்த அழைப்புதலை பிரித்தான். ராகுல் வெட்ஸ் யசோதா. வளவளப்பான அட்டையில் பொறிக்கப்பட்டிருந்த பொன்னிற எழுத்துக்களும் மணக்கோலத்தில் அச்சடிக்கப்பட்டிருந்த ராகுல் யசோதா இருவருடைய புகைப்படங்களும் கண்ணில் பட்டது. முகம் கருத்து போனான் சுரேந்திரன். கல்யாண அழைப்புதல் மீதிருந்த பார்வையை அவசரமாய் விளக்கினான். இதயம் வலிப்பது மாதிரி துடித்தது. தன்னுடைய பெயர் இருக்க வேண்டிய இடத்தில் வேறு பெயர், தன்னுடைய புகைப்படம் இருக்க வேண்டிய இடத்தில் வேறொருவனின் புகைப்படம். ஐயோ, இதென்ன கொடுமை! யசோதா, என் கண்மணியே, உன்னையே நான் பார்த்தேன். பார்த்த கணமே என் மனதை ஏன் பறிகொடுத்தேன்? நீ இல்லை என தெரிந்த பின்பும் கூட பித்து பிடித்து அலைகிறதே என் மனம். இத்தனைக்கும் உன்னோடு பல நாட்கள் பழகவில்லை. இதயம் பரிமாறி காதலிக்கவில்லை. கைகோர்த்து ஊர் சுற்றியதில்லை. கைக்குட்டையும் கை கடிகாரமும் வாங்கி கொடுத்து கனவு காணவில்லை. கோவில் பார்க் என எங்கேயும் உனக்காக காத்திருந்ததில்லை. ஒரு தடவைதான் பார்த்திருக்கிறேன். ஒரு முறைதான் பேசியிருக்கிறேன். அதற்கே இத்தனை வலியா, வேதனையா? 100 வருடங்கள் உன்னோடு பழகியதைப் போல இதயம் விம்மி துடிக்கிறதே. நான் என்ன செய்வேன்? சுரேந்திரனின் கண்கள் கலங்கி கண்ணீர் ததும்பி வழிந்தது. உன்னையே கை நீட்டி அடிச்சிட்டானா? விடாதுரா மாப்பிள அவனை. பணம் இருந்தால் அவன்கிட்ட இருக்கு. நமக்கு என்ன வந்தது? உனக்கு ஏற்பட்ட இதே கதி எங்களுக்கும் வராதுன்னு என்னடா நிச்சயம்? இத்தனை வருஷம் பழகினதை கூட மனசில் நினைக்காம உன் வீட்டுக்கு அடியாட்களை அனுப்பி கூச்சல் போட வச்சிருக்கானே. அவனோட ஆணவத்தையும் திமிரையும் அடக்கணும்டா. அதுக்கு ஒரே வழி இந்த கல்யாணம் நடக்காமல் நின்னுடணும். சிவாவை கொம்பு சீவி விட்டார்கள் நண்பர்கள். கோயம்புத்தூரை விட்டு வெளியேறி திருப்பூருக்கு வந்து வேலையில் சேர்ந்து விட்டாலும் கூட எந்நேரமும் ராகுலை பழிவாங்குவதை பற்றியே யோசித்து கொண்டிருந்தான் சிவா. எப்படிடா ராகுலோட கல்யாணத்தை நிறுத்துறது? பொண்ணு வீட்டுக்கு அவனை பற்றின விஷயங்களை தெரியப்படுத்தணும்டா. மொட்டை கடுதாசி எழுத சொல்கிறீங்களாடா? ஃபோன் நம்பருக்கு எங்கடா போகிறது? கல்யாண பத்திரிக்கையில் பொண்ணு வீட்டு அட்ரஸ் இருக்கும் இல்லையா? நேரில் பேசி போய் விஷயத்த சொல்லிடுறேனே. நீ தான் இந்த காரியத்தை செய்திருக்கேன்னு தெரிஞ்சா ராகுல் உன்னை சும்மா விடுவானா? அதை எப்படியாச்சும் சமாளிச்சுக்கலாம். இப்போதைக்கு இந்த கல்யாணம் நின்று போய் ராகுல் அவமானப்படணும். நீங்கள் இன்றைக்கே என்னோட திருப்பூர் அட்ரஸுக்கு ராகுலோட கல்யாண பத்திரிக்கை ஒன்றா கொரியர் மூலியமாக அனுப்பி வைங்க. மற்றதை நான் பார்த்துக்கிறேன். சரிடா, அனுப்பி வைக்கிறேன். ஆனால் எங்களை ராகுல்கிட்ட காட்டி கொடுத்துடாதா. நாங்கள்லாம் இன்னமும் அவன் கூட பழகிக்கிட்டு தான் இருக்கோம். கேட்கிறப்பெல்லாம் செலவுக்கு பணம் கொடுக்குறான். ஓடுற வரைக்கும் ஓடட்டுமே. நீங்கள் தாராளமாக பழகுங்கடா. நான் வேணான்னு சொல்லலா. அதில் நான் தலையிடவும் இல்லை. அவங்களுக்கு படுறப்ப தான் வலிக்கும். உடனே ராகுலோட கல்யாண பத்திரிக்கையை அனுப்பி வைங்க, போதும். செல்போனின் தொடர்பை துண்டித்தான். சிவா கேட்டுக்கொண்டதற்கு ஏற்ப கோயம்புத்தூரில் இருக்கும் நண்பர்கள் ராகுலின் கல்யாண அழைப்புதல் ஒன்றை கொரியர் மூலமாக அனுப்பி வைத்திருந்தார்கள். கல்யாண அழைப்புதலை பிரித்தான். பெண் வீட்டு முகவரியை வாசித்து தனி காகிதத்தில் குறித்து கொண்டான். பெண்ணின் பெயர் யசோதா, அப்பாவின் பெயர் கல்யாணராமன், சொந்த ஊர் திருச்சி, முகவரி ஜெயம் நகர் 3வது குறுக்கு சந்து. அழைப்புதலில் அச்சாகியிருந்த யசோதாவின் புகைப்படம் சிவாவை பதற வைத்தது.
ராகுலை பழிவாங்குகிறோமோ இல்லையோ, இந்த அழகான அப்பாவி பெண்ணின் வாழ்க்கை சீரழிய விடவே கூடாது. உண்மையை சொல்லிவிடுவோம். நம்பினால் நம்பட்டும், நம்பாவிட்டால் போகட்டும். சிவா மறுநாளே வேலைக்கு ஒரு நாள் லீவு சொல்லிவிட்டு திருச்சிக்கு பஸ் ஏறினான். திருச்சியில் அவனுடைய நண்பன் ஒருவன் இருந்தான். கோயம்புத்தூர் காலேஜில் சிவாவோடு ஒன்றாக படித்தவன். ஹாஸ்டலில் தங்கி படித்தான். சிவாவோடு நல்ல பழக்கம். சிவா ஒரு தடவை திருச்சிக்கு வந்திருக்கிறான். கல்லணை, முக்கொம்பு, மலைக்கோட்டை எல்லா இடங்களுக்கும் அழைத்து போய் காட்டியிருக்கிறான் அந்த நண்பன். இதெல்லாம் பல வருடங்களுக்கு முன்பு நடந்தது. அவரவர் குடும்ப சூழ்நிலை காரணமாக நட்புறவு துண்டிக்கப்பட்டிருந்தது. தொலைபேசி எண்கள் கூட கைவசமில்லை. ஆனால் வீடு இருக்கிற இடம் தெரியும். சொந்த வீடு என்பதால் மாறியிருக்க வாய்ப்பில்லை. அந்த நண்பனை போய் பார்த்தால் யசோதா வீட்டிற்கு நேரில் கூட்டி போய் விடுவான். விஷயத்தை சொல்லிவிட்டு உடனடியாக கிளம்பி விடலாம். நினைத்தபடியே திருச்சியில் வந்திறங்கினான் சிவா. சிவா தேடி வந்த அவனுடைய நண்பன் வேறு யாருமல்ல, சுரேந்திரனின் அண்ணன் நவீன் தான் அவன். புருவங்களை உயர்த்தினான் நவீன். இத்தனை வருடங்கள் கழித்து தன்னை ஞாபகம் வைத்திருந்து வீடு தேடி வந்திருக்கும் தன் நண்பன் சிவாவை ஆச்சரியமாய் பார்த்தான். டேய், நீ சிவாதானே? நானேதான். என்னடா இந்த பக்கம்? ஏன் வரக்கூடாதா? கரெக்டாக எங்கள் வீட்டை கண்டுபிடிச்சி வந்துட்டியே, நீ மறந்துருப்பியோன்னு நினச்சேன். காலை வேலை என்பதால் ஆஃபீஸிற்கு கிளம்புகிற பரபரப்பில் இருந்தான் நவீன். சகுந்தலாவும் நர்மதாவும் சிவாவிற்கு காஃபி கொடுத்து உபசரித்தார்கள். வாங்க தம்பி என்று சின்ன புன்னகையை உதிர்த்துவிட்டு செய்தித்தாளில் மூழ்கிவிட்டார் சபேசன். கல்யாணமாகி குடும்பஸ்தனானதும் நீதாண்டா என்ன மறந்துட்டா. செல்ஃபோன் நம்பரை கூட மாற்றிட்டா. ஆனாலும் உன்னை நான் மறக்காமல் ஞாபகம் வச்சுருக்கேன் பாத்தியா? மறக்காமல் இருக்கிறதுக்கு தேங்க்ஸ்டா. ஆமாம், திடீர்னு கிளம்பி வந்திருக்கியே, உனக்கு கல்யாணமா? பத்திரிக்கை வைக்க வந்தியா? ஒரு கல்யாணத்தை நிறுத்த வந்தேன் என சொல்ல நினைத்தவன் சகுந்தலாவும் நர்மதாவும் அருகில் இருப்பதை பார்த்து மென்று விழுங்கினான். என் தங்கச்சிங்க 2 பேருக்கும் இன்னும் வரன்கள் அமையலா. எனக்கு எப்படிடா கல்யாணம் பண்ணுவாங்க? அப்பா ஒழுங்காக தான் படிக்க வச்சாரு. நான் காலேஜை கட்டடிச்சிட்டு ஊரை சுற்றினேன். இப்போ நல்லா அனுபவிக்கிறேன். வெளியூர்லேருந்து வந்திருந்தாலும் ஹாஸ்டலில் தங்கியிருந்த நீ பொறுப்பாக படித்தா, பாஸ் பண்ணினா, நல்ல வேலையில் சேர்ந்தா, காலத்தில் கல்யாணம் பண்ணிக்கிட்டு லைஃப்பில் செட்டில் ஆகிட்டா. எல்லாத்துக்கும் குடுப்பன வேணும்டா. பெருமூச்சு விட்டான் சிவா. கவலைப்படாத சிவா, நல்ல காலம் வர்றப்ப எல்லாமே தானாக நடக்கும். ஆமாம், இப்போ எதுக்காக திருச்சிக்கு வந்திருக்கா? ஏதாவது வேலை விஷயமாவா? எந்த கம்பெனியிலடா? அதெல்லாம் ஒன்றுமில்ல நவீன். திருச்சியில் நான் சொல்கிற ஒரு முகவரிக்கு என்னை கூட்டி போகணும். முடியுமா? இன்றைக்கி முடியாதே சிவா. ஆஃபீஸில் இன்னையோட ஆடிட்டிங் முடியுது. நான் 10 நிமிஷம் கூட லேட்டாக போக முடியாது. வேணும்னா நாளைக்கு கூட்டி போகட்டுமா? ரொம்ப அவசரம்டா. ஒன்று செய், என் தம்பி சுரேந்திரனை வேணா கூட்டிப்போ. திருச்சியில் இருக்கிற எல்லா சந்து பந்துகளும் என்னை விட அவனுக்கு நல்லா தெரியும் என்றான். குளியலறையை விட்டு வெளியே வந்த சுரேந்திரனிடம் சிவாவை காட்டி விஷயத்தை சொன்னான் நவீன். முதல்ல சாப்பிடலாம், பிறகு நீங்கள் சொல்கிற முகவரிக்கு உங்களை கூட்டி போகிறேன். புன்னகையோடு சம்மதித்தான் சுரேந்திரன். சிவாவை பின்னிருக்கையில் அமர வைத்து சீரான வேகத்தோடு பைக்கை செலுத்தி கொண்டிருந்தான் சுரேந்திரன். அட்ரஸை சொல்லுங்கண்ணே. ஜெயம் நகர். அப்புறம் 3வது குறுக்கு சந்து. சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறீங்களாண்ணே? தெரிஞ்சவங்களா? இது வேறொரு விஷயம் சுரேந்திரா. ஏதாவது கல்யாண விஷயமாவா? ஆமாம். சிவாவும் எதையும் வெளிப்படையாக சொல்லவில்லை. சுரேந்திரனும் அதற்கு மேல் தோண்டி துருவி கேட்கவில்லை. ஆஃபீஸிற்கு நேரமாகிவிட்டதால் சிவாவை அவன் சொல்லும் முகவரியில் கொண்டு போய் விட்டுவிட்டு தான் போய்கொண்டே இருக்கலாம். அதற்கு மேல் தன்னால் நேரத்தை கடத்த முடியாது என துடியாய் துடித்தான். அண்ணே, நீங்கள் சொல்கிற அட்ரஸில் விட்டுட்டு நான் போயிடுவேன். ஏன்னா எனக்கும் ஆஃபீஸ்க்கு லேட் ஆகிடும். நீங்கள் இருந்து வந்திருக்கிற வேலையை முடிச்சுட்டு மெதுவாக புறப்பட்டு போங்க. சரி சுரேந்திரா. ஜெயம் நகர் வந்திருந்தது. 3வது குறுக்கு சந்து பக்கம் பைக்கை திருப்பினான். அப்போதுதான் சுரேந்திரனுக்கு நினைவே வந்தது. யசோதா வீடு கூட இந்த தெருவில் தானே இருக்கிறது. யசோதா வீடு கூட அதே 3வது குறுக்கு சந்து தான். யசோதாவை பெண் பார்க்க வந்தபோது எல்லோரும் காரினுள்ளேயே அமர்ந்திருக்க சுரேந்திரன் தானே கீழே இறங்கி வழியை விசாரித்தான். அதனால் நன்றாக ஞாபகத்திற்கு வந்துவிட்டது. இந்த தெருப்பக்கம் வந்ததே தப்போ என தோன்றியது. எதை மறக்க நினைக்கிறோமோ அதையே மறுபடியும் நினைக்கும்படியான சூழல் அமைந்து விடுவதை நினைத்து வேதனைப்பட்டான். மேற்கொண்டு பைக்கை செலுத்த முடியவில்லை. பைக்கை சட்டென நிறுத்தினான். அண்ணே, நீங்கள் சொன்ன அட்ரஸில் இருக்கிற வீடு இங்கே தான் இருக்குது. பேரை சொல்லி விசாரிங்க, சொல்லுவாங்க. நான் கிளம்புறேன். சிவாவை பைக்கிலிருந்து இறக்கிவிட்டவன் பைக்கை வேகமாய் உதைத்து கிளப்பினான்.
யதார்த்தமாக வீட்டு வாசலுக்கு வந்து எட்டி பார்த்த கல்யாணராமனின் கண்களில் சுரேந்திரன் அகப்பட்டு விட்டான். இவன் எதற்காக இந்த பக்கம் வந்திருக்கிறான்? யாரையோ இறக்கி விட்டு வேகமாய் கிளம்பி போகிறானே. யசோதாவிற்கு கல்யாணம் நிச்சயமாகிவிட்ட விஷயம் தெரியாமல் மறுபடியும் பெண் கேட்ட ஆள் அனுப்புகிறானோ? எரிச்சலும் கோபமுமாய் வாசலிலேயே நின்று முறைத்து பார்த்தார். வரட்டும், நன்றாக திட்டி துரத்திவிட வேண்டியதுதான். இவனுங்களுக்கெல்லாம் ஒரு தடவை சொன்னால் புத்தி வராது போல. நல்லா மூளைக்கு உரைக்கிறாப்புல திட்டணும். அப்பதான் திருந்துவானுங்க. இந்த பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டானுங்க. சிவா வேகமாய் கல்யாணராமனை நெருங்கினான். சார், இதானே ஜெயம் நகர் 3வது குறுக்கு சந்து? ஆமாம். இங்கே கல்யாணராமன்கிறவரோட வீட்டை காட்ட முடியுமா? நான் தான் கல்யாணராமன். உங்கள் பொண்ணு தானே யசோதா? ஆமாம். சார், நான் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும், உள்ளே வரலாமா என்றான். யசோதாவும் சிவகாமியும் அப்போது வீட்டில் இல்லை, ஜவுளி கடைக்கு போயிருந்தார்கள். அவர்கள் வீட்டில் இல்லாதது கூட ஒரு விதத்தில் நல்லதுதான். வீட்டிற்குள் கூட்டி போய் திட்டி துரத்தி விடலாம். கல்யாணராமன் சிவாவை தன் வீட்டிற்குள் அழைத்து போனார். அவர் அமர சொல்லாமலே ஹாலில் கிடந்த ஒரு இருக்கையில் போய் அமர்ந்தான் சிவா. சார், என் பேரு சிவா, கோயம்புத்தூர்லேருந்து வரேன். படவா, பொய்யா சொல்கிற? அந்த சுரேந்திரன் தான் உன்னை கூட்டி வந்து பைக்கில் இருந்து இறக்கி விட்டுட்டு போனானே, நான் தான் பார்த்தேனே. ஆத்திரத்தை அடக்கியபடியே சிவாவை பார்த்தார். உங்கள் பொண்ணு யசோதாவோட கல்யாணத்துக்கு இன்னும் எத்தனை நாள் இருக்கு? 1 வாரம். இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்க சார் என்றான் பட்டனா. ஏன் நிறுத்தணும்? முறைத்து பார்த்தார். நீங்கள் உங்கள் பொண்ணுக்காக பார்த்துருக்கிற மாப்பிள்ளை ராகுல் நல்லவன் இல்ல, மோசமானவன். ஏற்கனவே கல்யாணமாகி டைவர்ஸ் ஆனவன். தெரியும். அலட்சியமாய் தலையை ஆட்டினார். சார், திகைத்து போனான். ராகுல் என்னோட அக்கா மகன். ஏற்கனவே கல்யாணமாகி டைவர்ஸ் ஆனவன்னு தெரிஞ்சுதான் யசோதாவை தர சம்மதிச்சேன். நீ ஒன்றும் புதுசாக எதையும் சொல்ல வேண்டாம். சார், ராகுல் தப்பானவன். நிறைய தப்பான பொம்பளைங்களோட சகவாசம் வச்சிருக்கிறவன். அது மட்டும் இல்லை, ராகுல் இப்போ ஒரு எய்ட்ஸ் நோயாளி. ராகுலுக்கு உங்கள் பொண்ணு யசோதாவை கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவங்க வாழ்க்கையை நாசம் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். தழுதழுப்பாய் பேசினான் சிவா. கல்யாணராமன் பொறுமை இழந்தார். சிவா வந்த நேரம் வீட்டில் சிவகாமியோ யசோதாவோ இருந்திருந்தாலாவது அவனுடைய வார்த்தைக்கு மதிப்பு கிடைத்திருக்கும். யோசித்திருப்பார்கள், விசாரித்திருப்பார்கள், பயந்திருப்பார்கள். அழுத ஆர்ப்பாட்டம் பண்ணி கல்யாணத்திற்கு மறுத்திருப்பார்கள். எழுந்திருடா, ஆவேசமாய் உருமினார். சார், சிவா நடுநடுங்கி போனான். மரியாதையாக வெளியே போயிடு, விரலை உயர்த்தி எச்சரித்தார். சார், யார் வீட்டில் வந்து யாரை பற்றி குறை சொல்கிற? கோடீஸ்வரன் வீட்டு பையன்னா சும்மாவா? பொம்பளைங்க விஷயத்தில் அப்படி இப்படி தான் இருப்பாங்க. எல்லாத்தையும் என் பொண்ணு யசோதா போய் சரி பண்ணிடுவா. நீ உன் வேலையை பாரு. இப்படி ஒரு அபாண்டமான பொய்ய சொல்லி உன்னை இங்கே அனுப்பியது யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் பொறுமை இழந்து உதைக்கிறதுக்குள்ளே ஓடி போயிடு. கல்யாணராமன் தன் நிலை மறந்து கூச்சலிட்டார். சிவாவின் முகத்தில் ஏமாற்ற அலைகள் பரவின. சார், ப்ளீஸ். இப்போ நீயா வெளியில் போறியா இல்லை? கல்யாணராமன் பற்களை நரநரத்தார். தன் ஆசையிலும் கனவிலும் மண் விழுந்து விடுமோ என்ற கவலை அவருக்கு. வேறு ஏதேனும் சொல்லியிருந்தால் கூட பொறுமையாக இருந்திருப்பார். கல்யாணத்தை நிறுத்த சொன்னதுமில்லாமல் ராகுலின் மீது அபாண்டமான பழி சுமத்துவதை பொறுக்க முடியவில்லை. சார், சத்தியமாக நான் சொல்கிறதெல்லாம் உண்மை. இப்படி ஒருத்தன் என் வீடு தேடி வந்து வீண் பழி சுமத்துறது என் மாப்பிள்ளை ராகுலோட காதில் விழுந்துச்சுன்னு வை, அப்புறம் உன் நிலைமை மோசமாயிடும். எனக்குள்ளே உறங்குகிற மிருகத்தை எழுப்பாமல் போய்கிட்டே இரு. ஓகே சார், நான் போயிடுறேன். அப்புறம் உங்கள் இஷ்டம். உன்னை அடிக்காமல் விடுறேனேன்னு சந்தோஷமா போ. சிவா வேதனையோடு எழுந்தான். உங்களுக்கெல்லாம் பட்டாதான் புத்தி வரும். சீ, போடா. இந்த ஆள் ராகுலின் தாய்மாமன் இல்லையா? அதான் ராகுலை விட முன்கோபக்காரனாக இருக்கிறான். தான் பெற்ற பெண்ணின் வாழ்க்கை சீரழிய போவதை பற்றி துளியும் அக்கறை இல்லாமல் இருக்கிறானே. பெண்ணின் வாழ்க்கையை விட கோடீஸ்வரன் என்கிற பெருமையும் சந்தோஷமும் தான் முக்கியமாகப்படுகிறதோ? என்ன மனுஷன் இவன்! ச, இனி அந்த பெண் யசோதாவை கடவுள்தான் காப்பாற்ற வேண்டும். சிவா மறுபடியும் நவீன் வீட்டிற்கெல்லாம் போகவில்லை. பேருந்து நிலையத்தை நோக்கி நடந்தான். சிவா வந்தது யசோதாவின் வீட்டிற்கு தான் என்பதோ, யசோதாவின் கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்த வேண்டும் என்பதற்காக தான் வந்திருக்கிறான் என்பதோ சுரேந்திரனுக்கு தெரியாமலே போய்விட்டது. தெரிந்திருந்தால் அவனும் ஏதேனும் முயற்சி செய்திருப்பான். கல்யாண மண்டபம். விடிந்தால் ராகுலுக்கும் யசோதாவிற்கும் கல்யாணம். யசோதாவை திருச்சியிலிருந்து பரிசம் போட்டு முதல் நாளே கோயம்புத்தூருக்கு தனி காரில் அழைத்து வந்து விட்டார்கள். அழகான யசோதா தனக்கு மனைவியாக வரப்போவதில் ராகுலுக்கு பெருமிதம் தாங்கவில்லை.
வானவேடிக்கையுடன் பேண்டு வாத்தியம் முழங்க மாப்பிள்ளை ஊர்வலத்தை திறந்தவெளி காரில் தனக்குத்தானே நடத்தி கொண்டான். பூக்களாலேயே அலங்கரிக்கப்பட்ட மாப்பிள்ளை ஊர்வல காரில் தனக்கு பக்கமாய் யசோதாவையும் அமர வைத்துதான் கூட்டி போனான். முகத்தில் எல்லளவும் புன்னகையின்றி சிலை போல் காட்சியளித்தாள் யசோதா. கட்டியிருந்த விலையுயர்ந்த பட்டு சேலையும் கனகம் அணிவித்துவிட்ட ஏராளமான நகைகளும் கொஞ்சம் கூட சந்தோஷத்தை தரவில்லை. அழுகையைத்தான் வரவழைத்தது. ஊரார் முன்பும் உறவினர்கள் முன்னாலும் தன்னுடைய பணத்திமிரை காட்டுகிற ராகுலை அவள் நிமிர்ந்தே பார்க்கவில்லை. தோளை உரசியபடி அவன் நெருங்கி நெருங்கி அமர்ந்தபோது உடம்பு முழுவதும் தீப்பிடித்து கொண்டதை போல் எரிந்தது. வாத்திய கலைஞர்கள் மாப்பிள்ளை ஊர்வலக்காரின் முன்னாலும் பின்னாலும் அணிவகுத்து நடக்க ராகுலின் நண்பர்கள் குடிபோதையோடு கும்மாளம் போட்டு கொண்டிருந்தனர். சிவாவை தவிர மற்ற நண்பர்கள் எல்லோருமே கல்யாண மண்டபத்தில் கூடியிருந்தார்கள். மாப்பிள்ளை ஊர்வலம் முடிந்ததுமே வரவேற்பு விழா ஆரம்பமாகிவிட்டது. யசோதாவை தன் அருகில் நிற்க வைத்து வீடியோ கேமராக்களுக்கு விதவிதமாய் போஸ் கொடுத்து கொண்டிருந்தான் ராகுல். தோளில் சாய்த்து கொண்டான். இடையில் கைப்பதித்து நெருங்கி நின்று புன்னகைத்தான். கையை இறுக்கமாய் பற்றியபடி யசோதாவின் கன்னத்தோடு தன் கன்னத்தை இளைய விட்டு சிண்டினான். யசோதாவிற்கு அழுகை முட்டியது. அருவருப்பாயிருந்தது. இவனோடு ஆயுள் முழுவதும் எப்படி வாழப்போகிறோம்? அந்த நினைப்பே கசந்தது. ராகுல், யூ ஆர் வெரி லக்கி ஃபெல்லோ. உன் ஒய்ஃப் ஏஞ்சல் மாதிரி இருக்காங்கடா. நண்பர்கள் ராகுலை வார்த்தைகளாலேயே குளிப்பாட்டினார்கள். இன்னொரு பக்கம் டைனிங் ஹாலில் விதவிதமான உணவு வகைகள் பரிமாறப்பட்டு கொண்டிருந்தது. கல்யாணராமன் உற்சாகத்தோடும் பெருமிதத்தோடும் வலம் வந்து கொண்டிருந்தார். எதிலும் பங்கேற்காமல் குமுறி குமுறி உள்ளுக்குள்ளேயே அடக்கி கொண்டிருந்தாள் சிவகாமி. பாவம், ஏழை பொண்ணாம், அதுவும் நெருங்கின சொந்தக்கார பொண்ணாம். வசதியான வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு தான் ரெண்டாந்தரமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு வயசு வித்தியாசம் கூட பார்க்காம பொண்ணை கொடுக்குறாங்க போல. தாமரை பூவாட்டம் இருக்கிற பொண்ணுக்கு தீஞ்ச கொல்லிக்கட்டையாட்டம் மாப்பிள. எல்லாம் பணம் படுத்துகிற பாடு. பார்க்குற நமக்கே இப்படி வயிறெறியுதே. அந்த கல்யாண பொண்ணோட மனசு என்ன பாடுபடுதோ. கல்யாண வீட்டுக்கு வந்தோமா சாப்பிட்டோமான்னு இருக்கணும். யாரோ எப்படியோ போகிறாங்க. பெரிய இடத்து பொல்லாப்பு நமக்கு என்னத்துக்கு? அதானே, வாயை மூடிக்கடி. சிவகாமியின் காதுபடவே நிறைய பெண்கள் கிசுகிசுப்பாய் பேசினார்கள். அதனால்தான் சிவகாமியால் தாங்கவே முடியவில்லை. ஒரு ஓரமாய் போய் அமர்ந்து விட்டாள். இரவு சாப்பாடு கூட சாப்பிடவில்லை. மணித்துளிகள் கரைந்தது. ஒரு வழியாய் வரவேற்பு விழா முடிந்தது. விடிந்தால் கல்யாணம், அதுவும் அதிகாலை முகூர்த்தம். எல்லோரும் மண்டபம் முழுவதும் ஜமுக்காலத்தை விரித்து படுத்து விட்டார்கள். மண்டபத்தில் பாதி விளக்குகளுக்கு மேல் அணைக்கப்பட்டு விட்டது. யசோதாவும் மணப்பெண்ணறையில் போய் படுத்து விட்டாள். பிடிக்கவில்லை என்றால் அப்பா விட்டு விடுவாரா? வேண்டாம் என்றால் ஏற்றுக்கொள்வாரா? பிடிக்கிறதோ இல்லையோ, தன் தலைவிதி இதுதான். நோய்க்காக கசப்பு மருந்தை குடிப்பதில்லையா? அப்பாவின் சந்தோஷத்திற்காக, பணக்கார ஆசைக்காக, பகட்டான வாழ்விற்காக இந்த கல்யாணத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். இதயத்தை கல்லாக்கி கொண்டு இயந்திரம் போல் கிடந்தாள் யசோதா. தான் அழுதாலும் பரவாயில்லை, அப்பா சிரிக்கட்டும். தான் முள்ளில் விழுந்தாலும் பரவாயில்லை, அப்பா பூமத்தையில் புரளட்டும். யசோதா கண்களை இறுக்கமாய் மூடிக்கொண்டாள். என்னை பிடிச்சிருக்கா யசோதா? கண்களுக்கு தேவையே இல்லாமல் சுரேந்திரன் வந்து போனான். பிடிச்சிருக்கா யசோதா? என் பிள்ளையை பிடிச்சிருக்கா யசோதா? சரின்னு நீ ஒரே ஒரு வார்த்தை சொல்லு, நான் உன்னை என் மருமகளாக ஏற்றுக்கிறேன். மலைக்கோட்டையில் வைத்து சுரேந்திரனின் அம்மா சகுந்தலா கேட்டது நினைவுக்கு வந்தது. நினைத்தால் போதுமா? ஆசைப்பட்டால் போதுமா? ஏங்கினால் போதுமா? அதெல்லாம் நடக்கிற காரியமா? கண்களிலிருந்து கண்ணீர் கரகரவென வழிய தொடங்கியது. சிவகாமி மணமகள் அறை பக்கமே வரவில்லை. ஒரு இடத்தில் நிற்கவும் முடியலை, உட்காரவும் முடியலை. படுத்தாலும் உறக்கம் வராது போல் இருந்தது. இந்த இரவு விடியவே கூடாது. விடிந்தால்தானே யசோதாவின் கல்யாணம் நடக்கும். விடிந்தால்தானே ராகுல் யசோதாவின் கழுத்தில் தாலி கட்டுவான். இந்த இரவு விடியவே கூடாது. எங்காவது ஒரு இடத்தில் அமர்ந்து வாய் விட்டு கதறி கதறி அழ வேண்டும் போல் இருந்தது. கல்யாண மண்டபத்தின் 2வது தளத்திலிருந்து உட்புறம் வழியாக மொட்டை மாடிக்கு படிகள் ஏறியது. பேசாமல் மொட்டை மாடியில் போய் உட்கார்ந்து அழலாம். அழுதாலாவது மனதின் பாரம் குறைகிறதா என பார்க்கலாம். ஒவ்வொரு படியாய் ஏறி மேலே வந்தாள். மேலே பேச்சு குரல்கள் கேட்டது. படிகளில் ஏறியவள் மேற்கொண்டு நடக்காமல் அப்படியே உச்சிப்படியிலேயே அமர்ந்து விட்டாள். மொட்டை மாடியில் ராகுலும் அவனுடைய நண்பர்களும் வட்டமாய் அமர்ந்திருந்தார்கள். குடிபோதையில் உளறி கொண்டிருந்தார்கள். ராகுலின் குரலும் குரலாய்த்தான் ஒலித்தது. டேய் ராகுல், விடிஞ்சா கல்யாணம். இன்னைக்கு ஒரு நாளாச்சும் குடிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன? கொஞ்சமாக தான் குடிச்சிருக்கேன். அது இருக்கட்டும், உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணுமே, ஒருவன் ஆரம்பித்தான். கேளுடா.
மறைக்காம உண்மையை சொல்லணும், இன்னொருவன் தொடர்ந்தான். போதையில் இருக்கிறப்ப பொய் சொல்லுவேனா? எப்பவும் உன் கூடவே சுற்றிக்கிட்டு இருப்பானே நம்ம சிவா, அவனை அடித்து துரத்திட்டியாமே, ஏண்டா பாவம் இல்லையா சிவா? நண்பர்கள் ஆளாளுக்கு வாயை கிளறினார்கள். அவனா பாவம்? துரோகிடா அவன். என்னடா பண்ணினான்? என் மாமா பொண்ணு யசோதாவை நான் கல்யாணம் பண்ணிக்க கூடாதாம். எங்கிட்டயே வந்து புத்திமதி சொல்கிறான். எனக்கு எய்ட்ஸ் இருந்தால் இவனுக்கு என்ன, கேன்சர் இருந்தால் இவனுக்கு என்ன? நான் என்ன அவனோட தங்கச்சியே அடையணும்னு ஆசைப்பட்டுட்டேன்? யசோதா என் மாமா பொண்ணு, சொக்க தங்கம்டா அவ. இருக்க போகிற கொஞ்ச நாட்களையும் யசோதாவோட சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்படுறதுல என்னடா தப்பு? யசோதாவோட ஒரு நாள் வாழ்ந்தாலும் அது ஆயுள் முழுக்க சொர்க்கத்தை அனுபவிச்சதுக்கு சமம். அதை கெடுக்க நினச்சான். யசோதா பாவம், உண்மையை சொல்லிடுன்னு திரும்ப திரும்ப வற்புறுத்தினான். ஆத்திரத்தை கட்டுப்படுத்த முடியலா, அதான் ஓங்கி 4 அறை விட்டேன். யசோதாவை எப்போ பார்த்தேனோ அன்னையிலிருந்தே தூக்கத்தை தொலைச்சிட்டு நிற்கிறேன். வேற எவனாச்சும் கொத்திட்டு போயிட்டானா ஏமாந்து போயிடுவோமேனு தான் அம்மா கிட்ட தூண்டி விட்டு கல்யாணத்துக்கு அவசரப்படுத்தினேன். அப்போது உனக்கு எய்ட்ஸுங்கிற விஷயம் உங்கள் அம்மாவுக்கு கூட தெரியாதா? தெரியாது, நான் செத்துப்போன பிறகு தெரிஞ்சுக்கட்டுமே, அதனால தான் மறைச்சே வச்சுருக்கேன். எங்கள் அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது அவ்வளவுதான். தம்பி மகளோட வாழ்க்கையே அழிக்க நினைப்பாங்களா? கல்யாணத்தையே நிறுத்திடுவாங்கடா. எல்லாவற்றையும் ஒன்று விடாமல் கேட்டிருந்தாள் சிவகாமி. வியர்த்தது, இதயம் படபடப்பாய் துடித்தது, கண்ணீர் வழிந்தது. அட பாவி சண்டாளா, நீ நல்லா இருப்பியா? ஆவேசமாய் கத்தியபடியே கீழே இறங்கி ஓடினாள். பகலில் பக்கம் பார்த்து பேச வேண்டும், இரவில் அதுவும் பேசக்கூடாது. குடியை கெடுக்கும், கூடவே உண்மையையும் உளர செய்துவிடும். ராகுலுக்கும் நண்பர்களுக்கும் போதை கலைய தொடங்கியது. சிவகாமி அலறிய அலறலில் கல்யாணராமனும் கனகமும் யசோதாவும் திடுக்கிட்டு விழித்து கொண்டார்கள். சிவகாமி, என்னாச்சு உனக்கு? கல்யாணராமன் எரிந்து விழுந்தார். இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுங்க. உனக்கு என்ன பைத்தியமா? பைத்தியம் எனக்கில்லா, உங்களுக்கு தான் பிடிச்சி போச்சு. பணத்து மேலேயும் பகட்டான வாழ்க்கை மேலேயும் பைத்தியம் பிடிச்சி போய் தான் என் பொண்ணு வாழ்க்கையே சீரழிக்க துணிஞ்சிட்டீங்க. சிவகாமி, என்ன பேசுகிறா? யசோதாவே உங்கள் அக்கா மகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவள் கொஞ்சம் கொஞ்சமாக சாகிறத விட நானே என் கையால் விஷத்தை கொடுத்து கொன்னுடுறேன். நானும் அவ கூடவே செத்துடுறேன். அப்போ தான் நீங்கள் திருந்துவீங்க. சிவகாமி குமுறினாள். கனகத்திற்கு ஒன்றும் புரியவில்லை. சிவகாமி, எதா இருந்தாலும் புரியறாப்பில் சொல்லு. அதை என் வாயால் எப்படி சொல்லுவேன்? உங்கள் பிள்ளையும் அவனோட ஃப்ரெண்ட்ஸுகளும் கல்யாண மண்டபத்தோட மொட்டை மாடியில் உட்கார்ந்து குடிபோதையில் பேசின எல்லாத்தையும் என் 2 காதாலையும் கேட்டுட்டேன். உங்கள் பிள்ளையை பற்றின உண்மையை தெரிஞ்ச பிறகும் நான் யசோதாவே அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா பொண்ணா பிறந்ததுக்கே அர்த்தம் இல்லாமல் போயிடும். திருடனாக இருந்தால் திருத்திடலாம், குடிகாரனாக இருந்தால் அதை எப்படியாச்சும் மறக்கடிச்சுடலாம். ஆனால் உங்கள் பிள்ளை ஒரு நோயாளி. அதற்குள் ராகுலும் அவனுடைய நண்பர்களும் அங்கே வந்து விட்டார்கள். அத்தா ப்ளீஸ், அம்மா கிட்ட எதையும் சொல்லிடாதீங்க. ராகுல் சிவகாமியை கெஞ்சலாய் பார்த்தான். உண்மையை சொல்லலானா என் பொண்ணு வாழ்க்கை நாசமாயிடுமே. சிவகாமி தழுதழுத்தாள். அழுதபடியே எல்லாவற்றையும் சொல்லி முடித்தாள். ராகுல், இவங்க என்னடா சொல்கிறாங்க? கனகம் பதறினாள். அம்மா, அது வந்து... ராகுல், இப்போ சொல்ல போறியா இல்லையா? கனகம் அதட்டினாள். கல்யாணராமனுக்கு தன்னை 1 வாரம் முன்பு சிவா தேடி வந்து சொன்ன விஷயங்கள் மனசுக்குள் ஓடியது. யசோதாவோ நடுங்கியபடி நின்றிருந்தாள். எல்லாமே கனவு போல் தோன்றியது. அப்படியானால் நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதானா? கல்யாணராமனுக்குள் கேள்விகள் குடைந்தது. மாப்பிள, நானும் கேள்விப்பட்டேன். தப்பான பொம்பளைங்க கூட சகவாசம் வச்சுக்கிட்டதால உங்களுக்கு எய்ட்ஸ் நோய் தாக்கி இருக்கிறதாகவும் நீங்கள் இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் உயிரோடு இருப்பீங்கன்னும் யாரோ ஒருத்தன் வீடு தேடி வந்து சொன்னான். அதை நம்பாமல் உங்கள் மேலே இருக்கிற பாசத்தில் அவன் அடிக்காத குறையாக துரத்தி அனுப்பிட்டேன். ஆனால் இப்போ சிவகாமியே தன் காதால் எல்லாத்தையும் கேட்டுட்டதா சொல்கிறா. மாமா, நான் பகட்டான வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டது உண்மைதான். அக்கா வீட்டு சொந்தமும் விட்டு போயிடக்கூடாதுன்னு நினச்சது உண்மைதான். ஆனால் இப்போ சிவகாமியே சொல்லிட்டா இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது. கட்டாயப்படுத்தினா அவளும் யசோதாவும் செத்துடுவோம்னு வேற சொல்கிறாங்க. மனைவியும் மகளும் இல்லாமல் நான் வாழ முடியுமா? உங்களோட பணமும் பங்களாவும் அதை ஈடு செய்திடுமா? மாமா, இந்த கல்யாணத்தை நீங்களே நிறுத்திடுங்க. அப்பா, அடக்கி கொண்டிருந்த அழுகை வெடித்து சிதற ஓடி வந்து கல்யாணராமனின் கால்களில் விழுந்தாள் யசோதா. யசோதா, அவளை தொட்டு தூக்கி தன் தோளோடு சேர்த்து அணைத்து கொண்டார் கல்யாணராமன். உண்மை வெளிப்பட்டு விட்டது. யார் முகத்திலும் விழிக்க முடியாமல் தலைகுனிந்து நின்றான்.
ராகுல், உன்னை கண்டிச்சு வளர்க்க வேண்டிய வயசில் நான் அதை செய்ய தவறிட்டேன். நீ கெட்டுப்போக நானும் கூட ஒரு விதத்தில் காரணம்தான். தெரிஞ்சோ தெரியாமலோ நீ செய்த தப்புக்கு உன் உடம்புல வியாதி வந்துடுச்சு. வியாதி வந்துடுச்சேன்னு உன்னை நான் வெறுக்கவோ ஒதுக்கி வைக்கவோ போகிறதில்ல. ஒரு தாயால் அதை செய்யவும் முடியாது. அம்மா, பெத்த தாய்கிட்ட உன் வியாதியை மறைச்சிட்டா அதை கூட மன்னிச்சுடலாம். ஆனால் எந்த பாவமும் அறியாத யசோதாவை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்ட பாரு, அதை மன்னிக்கவே முடியாது. மனசறிஞ்சு துரோகம் செய்ய எப்படிடா துணிஞ்சா? உன்னால் யசோதாவோட எதிர்காலமே கேள்விக்குறியாக போயிடுமேடா. அம்மா, இனி நீ செய்ய வேண்டியது ஒன்று தான். வாழப்போகிற கொஞ்ச நாட்களையும் ஏதாவது ஒரு முதியோர் இல்லத்திலேயோ அநாத ஆசிரமத்திலோ போய் அங்கே இருக்கிறவங்களுக்கு பணிவிட செஞ்சு பாவத்தை குறைக்கப்பாரு. நானும் உன் கூடவே வந்துடுறேன். எல்லா சொத்துக்களையும் நீ விரும்புகிறபடி முதியோர் இல்லத்துக்கோ அநாத ஆசிரமத்துக்கோ எழுதி வச்சுடுறேன். சரியா? ராகுல் எதுவுமே பேசவில்லை. திகைத்து போய் தலைகுனிந்தான். அவனால் பேச முடியலை. குற்ற உணர்வு பேசவிடலை. அப்பா, யசோதா மெல்ல அழைத்தாள். என்னம்மா? நாம் இப்போவே திருச்சிக்கு போயிடலாம்ப்பா. வாடகைக்கார வர சொல்லுங்கப்பா. தப்பித்து விட்டோம் என்ற மனநிறைவோடு தந்தையை பார்த்தாள் யசோதா. சினுங்கிய தொலைபேசியை கையில் எடுத்தார் சபேசன். ஹலோ, சபேசன் சார் வீடுங்களா? ஆமாம், நீங்கள் யார்? நாங்கள் உங்கள் மகன் சுரேந்திரனை மாப்பிள்ளை பார்க்க வர்றதா இருக்கோம். ஐயையோ, வந்துடாதீங்க. ஏங்க? சுரேந்திரன் இப்போதைக்கு கல்யாணமே வேண்டாம்னு பிடிவாதம் பிடிக்கிறான். நாங்கள் என்னங்க செய்கிறது? நாங்கள் வரதான் போகிறோம். வேணாம், வராதீங்க. சபேசன் அவசரமாய் மறுக்க அதற்குள் மறுமுனையில் தொடர்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. இதை சுரேந்திரனிடம் எப்படி சொல்வது? குதி குதி என்று குதிப்பானே. சபேசன் நெளிந்தார். சுரேந்திரா, உன்னை இன்னைக்கு யாரோ மாப்பிள்ளை வீடு பார்க்க வர்றாங்களாம். இப்போ தான் ஃபோன் பண்ணினாங்க. திணறியபடியே சொல்லி முடித்தார். யாரை கேட்டு அவங்கள வர சொன்னீங்க? நான் வர சொல்லலடா. சாரிப்பா, வர்றவங்கள திருப்பி அனுப்பிடுங்க. அந்த பொண்ணுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சேடா. யசோதாவின் கல்யாணம் நின்று போனது தெரியாமல் அப்பாவியாய் பேசினார் சபேசன். என் மனசு மாற நாள் ஆகும்பா. அதுவரை என்னை தொந்தரவு பண்ணாதீங்க. ஆஃபீஸிற்கு கிளம்பி போய் விட்டான். 11 மணி சுமாருக்கு அவனுடைய செல்போன் சினுங்கியது. புது எண்கள் ஒளிர்ந்தது. யாரு வேணும் என்றான் ஃபோன் காலை அட்டன் செய்து. நீங்க தான் வேணும். மறுமுனையில் இனிமையாய் ஒலித்தது யசோதாவின் குரல். நானா? நீங்க தானே சுரேந்திரன்? ஆமா. அப்போ நீங்கள் தான் வேணும். யாரு நீங்கள்? விளையாடுறீங்களா? நான் அந்த மாதிரி ஆம்பளை கிடையாது என்றான் எரிச்சலாய். நானும் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது. என் பேர் யசோதா என்றாள் சிரித்தபடியே. யசோ, அப்பாவும் அம்மாவும் உங்களை மாப்பிள்ளை பார்க்கறதுக்காக உங்கள் வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. ஆனால் நீங்கள் வீட்டில் இல்லையாமே. கொடுத்த ஜாதக குறிப்பு எங்கள் வீட்டில் தான் இருந்துச்சு. அதிலிருந்து தான் செல்ஃபோன் நம்பரை கண்டுபிடிச்சி இப்போ பேசிகிட்டு இருக்கேன். யசோ, உங்கள் கல்யாணம்? நான் உங்களுக்காகவே பிறந்திருக்கிறப்ப வேற ஆளோட எப்படிங்க என் கல்யாணம் நடக்கும்? நடந்ததை யசோதா சுருக்கமாய் சொல்லி முடித்தாள். யசோ, உணர்ச்சி பொங்க சந்தோஷத்தை கட்டுப்படுத்த முடியாதவனாய் யசோதா சொன்ன அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்தான் சுரேந்திரன். சுரேந்திரனின் இதயமோ நிலவாய் மாறி இன்பவானத்தில் நீந்த தொடங்கியது. இத்துடன் இந்நாவல் முடிவடைந்தது.